ஹலோ guys, வெல்கம் டு த வீடியோ. நான் தான் கோஷ்ணா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன் த வே டு மீட் மை மாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மான்வா தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதெல்லாம் விட்றா விஷ்ணு, ஏற்கனவே போட்ட மான்வா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஏற்கனவே போட்ட மான்வா ஆல்ரெடி ஒருத்தர் போட்டுட்ருக்காரு ப்ரோ. நான் அது வந்து பார்க்காம போட்டுட்டேன். அது என்னோட மிஸ்டேக் தான். அதனால அந்த மான்வாவை ட்ராப் பண்ணிட்டு இப்போ இந்த மான்வா தான் கைஸ் போட போகிறேன். ஓகே கைஸ், வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சோல்ஜர்ஸ் தாங்க கட்டுறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓல்டு பில்டிங்க்குள்ள வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மாஸ்க்ல இருந்து ஏதோ டிடெக்ட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா பின்னாடி போகுது. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அலர்ட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நீ லைட் அடிச்சு பார்க்குறாங்க. லைட் அடிச்சு பார்த்தா அது ஒரு சின்ன பையங்க. என்னடா அது இந்த சின்ன பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மனுஷனா இல்லை வேற ஏதாவதுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஓகே இதான் சரியான டைம், அந்த நெட்டை வீசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெட்டை வீசி அவனை கேட்சப் பண்ணிடுறாங்க. அதோட அந்த இடத்துல கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த குழந்தை ஒரு வழியா கண்ணை திறந்துருச்சு. அது மட்டும் இல்ல, பிரைட்டான சன்லைட் வந்து ஆச்சரியப்படுத்துற வகையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஆள் பேசுற மாட்டிக்கு நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்பதான் ஒரு லாங் ஷாட் கொடுத்தது என்னடா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது குழந்தைங்கள பாதுகாக்கிறக்கான இடம். அதுக்கடுத்து மறுபடியும் வேற ஒரு ஆள் பேசுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு அபாண்டட் பிளேஸ்ல வாழ்ந்த குழந்தைக்கு இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இதை யாரு சொல்றா, யார்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம காட்டல. அப்புறம் இது மட்டும் இல்ல, ஃபிளாட்டான ஃப்ளோரு, கிளீன் ஷர்ட்ஸு, கரெக்டான ஷெட்யூல்ல ஃபுட்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அவன் அதிகபட்சமான நேரத்துல அந்த மலையோட மேலதான் தனியா உட்காந்துருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கதையோட ஹீரோட்ட வந்துட்டு ஒரு 4-5 சின்ன பசங்க வந்து கேட்குறாங்க, நீ ஏன் தனியா இருக்க, வா நம்ம எல்லாரும் ஒண்ணா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. பட் ஆனா அவங்க கூப்பிடுறது வந்து பார்த்தா ஏதோ டீமன்ஸ் வந்து அவன்கிட்ட பேசுற மாட்டிக்கு கொஞ்சம் டெரரா இருக்கு. பார்த்து அவங்கள பார்த்து பயந்துட்டு தலைவன் என்ன பண்றானோ ஒரு பூனை மாட்டிக்கு ரியாக்ட் பண்ணி அவங்கள பத்தி விட்றான். பட் அந்த இடத்துல பத்தி விடும்போது ஒரு பட்டர்ஃப்ளை வந்து அவன் மேல உட்காந்து, அதை உட்கார்ந்த உடனே அவன் வந்து ஒரு சின்ன குழந்தை மாட்டிக்கு, அவன் ஒரு குழந்தை தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சைல்டா ஜாலியா மாறிட்டான். பட் அவங்ககிட்ட இருக்கும்போது கொஞ்சம் அவங்கள பார்த்து பயந்து, பூனைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்தா ஒரு மாட்டிக்கு ரியாக்ட் பண்ணும் பாருங்க, அந்த மாட்டிக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பான். அப்போதான் ஜன்னல் வழியா ஒரு ரெட் கலர் ஹேர் வச்ச பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சொல்லுது, அவனால பேச முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ப்ரௌன் கலர் ஹேர் வச்சிருக்க பொண்ணு, இல்ல அவனால பேச முடியாத மாட்டிக்கு எனக்கு தெரியல, அவனுக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவனால ஒரு சில வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கூடவே அவனை காப்பாத்தின ரெஸ்கியூ டீம் என்ன சொன்னாங்கன்னா, இவன் அனிமல்ஸோட வளர்ந்துருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்ட உடனே நம்ம ரெட் கலர் ஹேர் பொண்ணு மோக்லி அப்படின்னுவா. மோக்லியா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன் கலர் ஹேர் சொல்லலாம். அப்போ வந்து ரெட் கலர் பொண்ணு சொல்றான், உனக்கு இதெல்லாம் புரியாது, இந்த காலத்து பொண்ணுங்களுக்குலாம் இது தெரியாது அப்படின்னோம். என்ன அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருப்பா ப்ரௌன் கலர் ஹேரு. அப்போ நம்ம ரெட் கலர் ஹேர் பொண்ணு சொல்றா, இதெல்லாம் அவன் வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்படின்றா. பாவம் இந்த பிள்ளைக்கு என்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கோ தெரியல, அவ ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான். அதுக்கடுத்து அந்த இடத்துல ஒரு கட்டிங்கை போட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ தாங்க கட்டுறாங்க. அப்போ வந்து கூட்டமா எல்லாரும் எது பண்ணிட்டீங்க, ஆமா என்னது இது, கூட்டமா எல்லாத்துக்கும் என்ன பொங்கச்சோறா போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து பின்னாடி வந்துட்டு இது ஒரு லெட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான ஸ்பான்சர்ஸ் அனுப்பக்கூடிய லெட்டரு அப்படின்னு சொல்லி சொல்றா. என்ன ஸ்பான்சரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம தலையை முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏலே, நீ முழிக்கிறத பார்த்தா உனக்கு ஸ்பான்சர் இல்லையா, ஏலே உனக்கு ஸ்பான்சர் இருக்க வேண்டிய வயசுலே வாழை அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போறா. எங்க இழுத்துட்டு போறோம், பான்சர் தெரியா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நானும் பார்த்தேன். ஆனா பான்சர் தெரியலங்க, தலைவனை மண்ணுக்குள்ள போச்சு வச்சு விளாண்டுட்டு இருக்கேன். விளாண்டுக்கிட்டே பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, பெரிய மனுஷங்களாம் ரொம்ப நல்லவங்க, இல்ல அவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த பொண்ணு சொல்றா, சரி நம்ம வேணா இப்படி வச்சுக்கிறோம், பாதி நல்லவங்க பாதி கெட்டவங்க அப்படின்ட்டு இருக்கா. அப்புறம் சாப்பிடும்போது இன்னொன்னு சொல்றான், அந்த மேவத்துன்ற கிட்ட இருக்கால, அவனுக்கு வந்து லாஸ்ட் டைம் அவனோட கான்செப்ட் இருந்து ஒரு பொம்மை கிடைச்சிச்சு. அந்த பொம்மையை வச்சு அவர் ரொம்பவே பெருமை பேசிட்டு இருந்தாரு, ரொம்பவே தலைமுறையான பிடிச்ச பையன் அப்படின்ட்டு இருக்கா. அப்புறம் நம்ம லில்லியோட ஸ்பான்சர் வந்து அவளுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அது ரொம்பவே அழகானது, ஆனா அது மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம பையன் ஜோல்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பான்சரோட ஃபோன்ல பேசியிருக்கான், இது ரொம்பவே அருவருப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு ஸ்பான்சர் தேவை கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, எங்க மம்மி வந்து என்னை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு 100 நைட்ஸ் மட்டும் இங்க தங்குனா போதும் அப்படின்னு சொன்னாங்க. 100 நைட்ஸ்ன்றது கண்ணிமைக்கிற நேரத்துல போயிரும். எங்க அம்மா சீக்கிரமே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அவ சொல்றா. அவ சொல்றது எல்லாத்தையும் நம்ம தலைவன் கண்ணை கூட சிமிட்டாம அவ்வளோ ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட நட்சத்திரங்கள் வேகமா கடந்து சென்றன அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கை போட்டு அந்த நைட்டை கட் பண்ணிட்டாங்க.
அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஹேர் வச்சிருக்க ஒரு பொண்ணு கையில ஒரு ஏலியன் பொம்மையை வச்சுட்டு சொல்றா, ஏலியன்ஸ் ஸ்பேஸ்ல ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி இங்க வந்தாங்க. வந்துட்டு பூமியில இருக்க நம்மளோட ஹியூமன்ஸை பார்த்து நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட்டி போட்டிருக்க ஒரு பையன் சொல்றான், அவன் சொல்றது எல்லாமே பொய். அப்போ வந்து மற்ற சின்ன பசங்களாம் கேட்குறாங்க, ஏலே அவன் நம்ம டீச்சர்ல அவ ஏல பொய் சொல்ல போறா அப்படின்றாங்க. அப்புறம் மறுபடியும் சோடா அப்படி சொல்றான், ஒருவேளை அவங்க நம்மள குழந்தைன்னு நினைச்சிருக்கலாம், ஆனா நம்ம கிட்ஸ் கிடையாது அப்படின்றான். சரி அதெல்லாம் விடு, அவங்க சொல்றது பொய் அப்படின்றதுக்கு உனக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லையா நீங்க என்னை சேதாரமாக்கிடுவீங்களே, ஆதாரம் இல்லாம நான் பேசுவேனா, இதோ பார் அப்படின்ட்டு. டேய் இது எப்படிடா உனக்கு கிடைச்சிச்சு? ஏலே வேற ஒண்ணும் இல்லையே, நம்ம பிரின்சிபலோட ஸ்டடி ரூம்ல தான் இருந்துச்சு, சுட்டைய போட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு இருக்கான். அதெல்லாம் விடலே, வாலே புக்கு என்ன இருக்குன்னு படிப்போம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல இருந்து ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு வந்தாங்க. அந்த ஏலியன்ஸ் அழிக்கணும் அப்படின்றதுக்கான பூமியை சேர்ந்த பல்வேறு விதமான மக்கள் அவங்ககிட்ட இருந்து ரொம்பவே அல்டிமேட்டான வெப்பன்ஸ், பயங்கர டேஞ்சரான வெப்பன், மிசைல் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா பயங்கரமான வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்ணாங்க. ஆனா ஒண்ணுமே நடக்கல. ஏலே புட்டி போயிலே, அவ்வளோ பயங்கரமான வெப்பன்ஸை வச்சு அட்டாக் பண்ணி ஒண்ணுமே ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப நம்ம புட்டி சொல்றான், ஏன்னா அந்த ஏலியன்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் ஹியூமன்ஸ் அந்த ஏலியன்ஸ்கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. அவங்க ஏழையை சாப்பிட்டாங்க, ஏன்னா பசி. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சுங்க, என்னது வெப்பன்ஸை சாப்பிட்டாங்க, என்னால பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு கட்டை போட்டு அடுத்த நாள் கட்டுறாங்க, லாலா கார்லா மோர்லி வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம தலைவனை பார்த்துட்டு இது உனக்கானது அப்படின்ட்டு நம்ம தலைவன் பார்க்குறேன், ஆமா என்ன இது உனக்கான ஸ்பான்சர் கிடைச்சிட்டாங்க அப்படின்றா. அப்புறம் உனக்கு இதை பார்க்கும்போது சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சவுண்டு, என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, ஆல்ரெடி ஒரு பொண்ணு பார்த்தோம் பார்த்தீங்களா, அவன் வந்து கையில வச்சிருக்க பொருள் எல்லாம் கீழே போட்டுட்டு அழுக ஆரம்பிக்கிறா. தலையை வந்து அந்த சின்ன பொண்ணை தேடிதான் வர்றா. ஏன்னா லாஸ்ட் எபிசோட் அந்த பொண்ணு அழுகிட்டே ஓடி இருப்பாள. அந்த பொண்ணை தேடி வந்தவொடனே அந்த பொண்ணு என்ன சொல்றா, நான் இங்க இருந்து போயிரு, இந்த இடத்துல நிக்காத அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்போ வந்து நம்ம தலைவனுக்கு என்ன பண்றது தெரியல. உடனே சுத்தி முத்தி பார்த்துட்டு என்ன பண்றாரு, அவன்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கொடுக்குறேன், அதை பிஸ்கட் இதெல்லாம் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கொடுக்குற. உடனே அந்த பொண்ணு சொல்ற, இதெல்லாம் உனக்கு வந்தது, இதை நீ ஏன்ட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்றா அவ. அப்புறம் அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றா, ஆல்ரெடி 100 நைட்டு கடந்துருச்சு, ஆனா இன்னும் எங்க அம்மா என்னை தேடி வரவே இல்லை. எங்க அம்மா வந்து என்னால தங்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, ஆனா எனக்கு தெரியும் என்னால 100 நைட் இங்க இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, உண்மையை சொல்ல போனா இந்த இடத்துல நான் ரொம்பவே தனிமையா இருக்கிறேன். அப்போ வந்து நம்ம தலைவன் சொல்லி, யார் சொன்னா நீ தனிமையா இருக்கேன்னு சொல்லிட்டு, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முதுகுல சாஞ்சுக்கிறியான் பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையாவே செம்ம ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சுங்க. படிக்கும்போது அப்படியே கொஞ்சம் ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஃபீலிங்கா இருந்துச்சு. அப்புறம் வந்து அவ கேட்பா, உண்மையாவே இதை நான் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்பால. தலைவனு கொடுத்துட்டேமே அவசரப்பட்டு அவட்ட அப்படின்னு சொல்லி சொல்லி ஊத்த பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுவா, உனக்கு லெட்டர் வந்துச்சுலடா, உன்னாலதான் ரீட் பண்ண தெரியாதுல, உனக்கு நான் ரீட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவா. ஹலோ தேர் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். என்னடா அது அவ்வளவுதான், நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டு இருப்பாளா. கீழே பார்த்தேன்னா ஒரு ஃப்ளவர் ஷேப்ல ஒரு ஒரு பொருள் இருக்குங்க. அதை பார்த்த உடனே தலைவன் வாவ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு, ரொம்பவே அழகா இருக்கு இந்த ஃப்ளவர். அதோட அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு தலைவன் தூங்கும் போது அங்க காமிக்கிறாங்க. தலைவன் தூங்கும் போது அந்த ஃப்ளவர் எடுத்து மோந்து பாக்குறான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பூந்தோட்டத்துக்கு நடுவுல படுத்து கிடக்குற மாதிரி ஒரு இல்யூஷனுக்கு போறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே மோரி மோரி, ஹே மோரி, நீ ரொம்ப லக்கியான பர்சன் தான் அப்படின்ற. யாரா அந்த மோரி அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பதாங்க தெரியுது, நம்ம கதையோட ஹீரோ பேர் தாங்க மோரி. தலைவனுக்கு பாத்தீங்கன்னா ஹிப்ட் பாத்தீங்கன்னா வதன்னு இருக்கு. அந்த பொண்ணு பாக்குற, என்னடா அது, ஏலே என்னலே நடக்குது, இந்த பொடிவாண்டுக்கு ஹிப்ட்ல மழை போல கொட்டி கிடக்கு அப்படின்றா. அப்புறம் அந்த குட்டி பொண்ணு மறுபடியும் அந்த லெட்டரை வாங்கி படிச்சு பாக்குற, இல்லே என்னலே இன்னும் அந்த லெட்டர்லதால ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் வந்து இவ்வளவு அதிகமான கிரையான்ஸ் என் வாழ்நாள பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் இங்க பாரு, இந்த பொம்மை கூட பேசுது அப்படின்றான். டேய் நீ தள்ளி நின்று பேசுறா, வாய் நாத்த தாங்க முடியல அப்படின்றான். அப்புறம் நம்ம தலைவனோட தாங்க செம்ம காமெடி. நம்ம தலைவர் என்ன பண்றாரு, இந்த கிரான்ஸ் எல்லாம் பார்த்து சாப்பிடுற பொருள்னு சொல்லிட்டு, ஆஹா வண்ண வண்ணமா எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்து வாய்க்குல போட பாக்க, டேய் நிறுத்துறா மோடி, அது திங்கிற பொருள் கிடையாதுடா, அது இந்த மாதிரி பயன்படுத்தணும்னு சொல்லி எலி காமிக்கிறான். வா இட்ஸ் சோ அமேசிங் அப்படின்னு சொல்லி சாக்காயிட்டு இருக்கான். அப்புறம் இந்த ஆர்பினேஜோட டேரக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கை ரொம்ப கிளியரா இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும், குழந்தைகளை எனக்கு ட்ரெஸ்ஸை துவைக்க நீங்க உதவுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களோட ட்ரெஸ்ஸை துவைக்கிறது ரொம்பவே ஆர்வத்தோட இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 சின்ன பசங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணிக்குள்ள உட்காந்து விளாண்டுட்டு இருக்கு. டீ இங்க போடுறா மச்சான், என் காலில் வந்து சுருங்கிருச்சுடா, தண்ணிக்குள்ள இருக்கும் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்றா, நீங்க முட்டாளாம்டா, இதுலடா ஆச்சரியம் அப்படின்ட்டு இருக்கா. நம்ம தலையன் பார்த்தா, அவங்களோட நான் சூப்பரா பண்ணுவேன்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கா. டேய் நீ முழு பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்ட்டு இருக்கா.
அடே பெரிய பைத்தியம், என் மேல தண்ணி தெறிக்குதா, நிறுத்துறா டேய் அப்படின்ட்டு இருக்கா. அப்போ ஒரு சவுண்டு, ரெடினா அப்படின்னாங்க. யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணோட அம்மா. மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்றா. இந்த ஒரு சந்தோஷமான மூமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் சோகமா பார்ப்பான். வேற யாருங்க, நம்ம தலையந்தாங்க. அப்படியே ஒரு ஏக்கத்தோட அப்படியே சோகமா பார்த்துக்கிட்டு இருப்பான். அதோட அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம பொண்ணோட கண்ணெலாம் செவந்து போயிருக்குங்க. உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ, செரிக்காத உணவை சாப்பிடாத, கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடு, அப்புறம் இன்னொன்று உனக்காண்டி ஒன்று வச்சிருக்கேன், வெறுங்காலில் நடக்காத, ஷூ மற்றும் என்னோட பொருட்கள் எல்லாத்தையும் அவன்கிட்டே தர்றேன், அப்புறம் மோரி நீ ரொம்பவே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு அப்படியே ஹக் பண்ணுவா பாருங்க. தலையை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஃபா அப்படியே ஹக் பண்ணப்போ அந்த சீன் காட்டுவாங்க பாருங்க, செம்மையா இருக்கு. நீங்களே பாருங்களேன் அந்த இமேஜ். அப்படியே இது பண்ணிட்டு அதோட இந்த இடத்துல கட் பண்ணிட்டு ஓகே பாய் எல்லாத்துக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்து அந்த பொண்ணு வெளியே போறா. அதுக்கடுத்து அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ். மறுபடியும் அவர் அந்த மலையில உட்காந்தாரு. ஆனா இந்த முறை அவர் தனிமையில கிடையாது. அது ஏன்னா இந்த தடவை யாரோ ஒருத்தவங்க அனுப்பிய ஹிப்ஸு, டாய்ஸ் எல்லாம் அவர் பக்கத்துல தான் இருந்துச்சு. வண்ண வண்ணமான கிரையான்ஸு, பேசக்கூடிய பொம்மை, அழகான பூக்கள், வண்ண காகிதங்கள், இது எல்லாம் அவரை சுத்தி இருந்தன. அப்படி அந்த பேக்ரவுண்ட் நாய் சொல்லி முடிச்ச உடனே தலையை வந்து அந்த பேப்பரை மோந்து பாக்குறாங்க. மோந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பிளாஷ்பேக்கு போறாங்க. இது எல்லாத்தையும் உனக்கு அனுப்புறாங்கல்ல, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படிப்பட்ட நபரா இருப்பாங்க, அவங்க அழகா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கும்போது பேசியிருப்பாங்கங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படி இன்னொன்னு நினைச்சு பாக்குறாங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ஹக் பண்ணி அழுதா பார்த்தீங்களா, அந்த சீனை நினைச்சு பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நபரால ஆக முடியும்னு நினைக்கிறேன், என்னோட அம்மாவா அப்படின்றான். அப்புறம் அந்த இடத்த கட் பண்ணிட்டு நைட்டு காமிக்கிறாங்க. இது என்னோட ட்ரீம் லேண்டை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து அந்த பொண்ணு கொடுத்த பையில எல்லா ஒரு பொருளையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஆர்ஃபனேஜை விட்டு வெளியில வந்துட்டு பாய் சொல்லிட்டு வந்துடுறான். அப்புறம் மறுபடியும் ஒரு பேக்ரவுண்ட் ஆயிடுச்சு. அவர் ஃபர்ஸ்ட் அடியை எடுத்து வச்சாரு, செகண்ட் அடியை எடுத்து வச்சாரு, தெரியாத பாதையில அவர் பாட்டுக்கு நடந்து போனாரு அவங்க அம்மாவை தேடி. அப்ப இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடுகளுக்கு நடுவுல படுத்திருக்காங்க. தலைவன் எந்திரிச்சோன்னு ஒரு வழியா அந்த சைல்டு எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேக்ரவுண்ட் நாய் சொல்லுதுங்க. சரி ஓகே இயற்கை காத்த சுவாசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பாக்குறோம். பாத்தீங்கன்னா அந்த வியூவே செம்மையா இருக்கு. மறுபடியும் ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ், அவரு அவங்க அம்மாவை சந்திக்க ஆல்ரெடி கிளம்பிட்டாரு அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இறங்கிட்டான். அந்த ட்ரெயினை விட்டு இறங்கினதுக்கப்புறம் ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு வந்து பாய் சொல்கிறான். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெக்ஸ்டும் இருக்காது. அதனால தான் சொன்னேன் தலைவன் வந்து அவ்வளோ எதுவும் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. எதாக இருந்தாலும் சைக்கிளில் தான் சொல்கிற மாட்டிக்கு இருக்கும் இந்த மான்வாலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த வீடியோவோட லென்த்தும் கம்மியாக இருக்குது. அதுவும் ட்ரெயினை விட்டு இறங்கி வாட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கூட்டமாக யாரோ வர்ற மாட்டேங்கு இருக்கு. யார் இது கூட்டமா அப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்துக்கிட்டு இருந்தவங்கட்டு என்னடா அது, யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்து போடுங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை சுத்து போட்டுறாங்க. சுத்து போட்டு பக்கத்துல இருந்து பேசும்போது தாங்க தெரியுது அது வந்து மனுஷங்க கிடையாதுயா, ஏலியன்ஸ். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, டேய் என்னதுடா இது அப்படின்னு. டேய் நீ ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு சாக்காகிறாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேட்கிறேன், டேய் இது மனுஷன் சொல்றியா, அப்ப ஏன்டா இவன் இவ்வளவு குட்டியா இருக்கு அப்படி என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்றான். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது நல்ல விலைக்கு போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பேச்சுலதான் இவங்க பேசுற எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் சொல்றான், நம்ம ஏன்டா இவனை சாப்பிடக்கூடாது, குட்டியா தானே இருக்கான், இவனை சாப்பிட்டாலும் யாருக்கும் எந்த ஒரு சந்தேகம் வராது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வங்குன்னு வந்து குதிக்கிறான் வானத்துல இருந்து. அவனை சாப்பிடலாம் சொல்லிட்டு உனக்கு அனுமதி கொடுத்தது யாரா, உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு. தலைவரே இல்ல தலைவரே அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ஏலியனோட பாஸ் சொல்றான், டேய் இவனை தின்னா என் கல்லீரல் கூட போகாதடா அப்படின்றான். அப்ப நம்ம தலைவன் பாக்குறேன், என்னடா சொல்ற, டேய் நீ விட்டா கொத்துக்கறி வச்சு குழம்பு வச்சிருக்கீங்க போலியடா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இல்லையே நான் என்னலே பாவம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம தலைவனோட மைண்ட் வாய்ஸ். அப்படி இவங்க எங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு புல்லட் வந்து ஒரு ஏலியனோட மண்டையில சொருகுது. சொருகிட்டு டேய் என்னடா அது, இந்த புல்லட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது டேய் அங்க போடுறா, டேய் அவன் ஒரு ரைடர்ரா அப்படின்ற போது நம்ம பாஸ் மாஸ்டர் சொல்லி பயப்படாதீங்க ஒரு ஆள் தான் இருக்கான், நம்ம தூக்கி அடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கான். டேய் நீங்களும் அவனை பதிலுக்கு அட்டாக் பண்ணுங்கடா, சும்மா விடாதீங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள இந்த ஒரு பக்கம் சுட்டு இருக்கேன். தலையை வந்து பைக்லயே வந்து அசால்ட்டா ஸ்டென் பண்ணி ஒரு புல்லட்டு கூட மேல படாதபடி தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கான். வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம பாஸ் மாஸ்டர் சொல்றான், அவனே உன்னை சும்மா விட மாட்டான்டா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி வந்து ஒரு பிளாஸ்ட் கொடுக்குறான் பாருங்க. ஓகே நம்ம தலைவங்க அதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைவன் பைக்கை பறக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பவர் இது பண்ணி இதெல்லாம் பார்த்து ஸ்டன் ஆயிட்டேன், என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ஏர்ல இருந்தே வந்து ஒரு பவரை கொடுக்குறான் பாருங்க.
இந்த பிளாஸ்ட் சரியான பிளாஸ்ட். அந்த பிளாஸ்டோட ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டி ஹீரோவால தாங்க முடியலங்க. தலைவன் பைக்கை நிப்பாட்டிட்டு காட்டுறான் பாருங்க. அந்த அடிச்ச அடியில தலைவன் அந்த பாட்ஸ் மாஸ்டர் இருந்த இடமே தெரியலங்க. நம்ம பாஸ் மாஸ்டர் அடி வாங்கின இடத்த பார்த்துட்டு சொல்றாங்க, ஏண்டா டே நீ அதை திரும்ப செஞ்சிருக்க, அதுவும் என்னோட டெரிட்டரிக்குள்ளே வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையனை பாக்குறான். குட்டி பையன் திருத்திட்டு முடிக்கிறான். டே என்னடா இவன் இப்படி பாக்குறேன், ஏன்னா பாக்குற பார்வை அப்படி இருக்குங்க. அப்ப நம்ம புதுசா அந்த ஏலியன் நம்ம தலைவனை பார்த்துட்டு, ஐயா இது என்ன அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்றானா. பார்த்த உடனே அந்த இது வந்து ஒரு ஏஐ இருக்கும் போலங்க, அது ரோபோட்டு. அதை நம்ம தலைவனை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, இது ஒரு ஹியூமன் சைல்டு அப்படின்னு. ஓ நீ ஒரு மனித குழந்தையா, ஹே லிட்டில் அப்படின்னு சொல்றான். அது வந்து நம்ம தலைவன் வந்து இவனை பார்த்தீங்கன்னா லிட்டில் அப்படின்னு தான் சொல்லுவான். நீ ரொம்ப பயந்து போயிருக்கேன்னு நினைக்கிறேன், கவலைப்படாத நான் தான் இருக்கேல அப்படின்றான். என்னோட ஃப்ரெண்டை நீ மீட் பண்ண நினைக்கியா, இதுதான் ஐயா இதை நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்றான். எனக்கு தெரிஞ்சு நீ தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த ரோபோட் சொல்லுது. அப்ப அந்த ஏலியன் பையன் சொல்றேன், நான் ரைடரு, நீ கவலைப்படாத, ஒன்னு நான் உன் வீட்டுல சேர்த்துடுறேன், என்னைய ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம குட்டி ஹீரோவும் இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றான். அப்பதான் வில்லத்தனத்தை காட்டுறான். இப்ப நான் என்ன பண்றது, ஹியூமன்ஸை சாப்பிடுறது வேற சட்டவிரோதமானது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் இவன் சாப்பிட்றதுக்கு உகந்தவன் கிடையாது, மென்மையா சாப்பிட்டா இருக்கும், பட் இருந்தாலும் எனக்கு 300 கேலரிஸ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அந்த ஏலியன் பை உள்ள. அப்படி இல்லைன்னா இவனை உயிரோட கேவ்ல வித்துருவோமா, ஒரு சில பைத்தியக்காரங்க இவனை டாயா வச்சு விளாடுறதுக்காண்டி ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா கேவ்னா என்னன்னு தெரியலங்க, ஆனா அவன் கேவ்ல வித்துருவோமா அப்படின்னு தான் சொல்றான். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது கேவ்னா குகை. அப்ப அந்த ஏலியன் பைப்பர் சொல்றேன், என்ன ஒரு கசப்பான உண்மையில இவன் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானது, பேசாம இதை நம்ம ஏலத்துல விட்டுருவோமா. அப்படியே வந்து பையில ஒரு நிமிஷம் நில்றா, உன் சட்டையில ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பாக்குறான். பார்த்துட்டு தலைவன் ஸ்டென் ஆயிட்டான். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, சின்ன வேலை ஜெர்மனி வரைக்கும் போக வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்டா, ஐம் சாரிடா லிட்டில் சைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் எஸ் ஆயிட்டு இருக்கேன். ஓகே பாய் பாய். போறதுக்கு முன்னாடி உங்களோட வழியை நீங்களே கண்டுபிடிச்சுக்கிற முடியும்ல, அது ஒரு நல்ல விஷயம், கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். பைக் ஓட்டிட்டு போகும்போது சொல்றான், டே அது அந்த சிம்பிள் தானே, கொஞ்ச நேரத்துல என் லைஃப் அந்த இடத்துல நான் தொலைச்சிருப்பேன்டா அப்படின்னு சொல்லி அள்ள விட்டு போயிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த ரோபோட்ஸ், அவனை தாண்டா ஒரு நல்ல சிக்கன் அப்படின்னு சொன்னேன். டே சும்மா இருடா, நீ வேண்டா ஏன்டா, அவன்கிட்ட பேசுனதுல என் தொண்டை தண்ணி வேற வத்தி போச்சுடா அப்படின்ட்டு இருக்கா. இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே எனக்கு யார் தண்ணி கொடுத்தா, டேய் தம்பி நீ எப்படா ஏறின, அவன் கூழ் சும்மா ஏறி உக்காந்தே அங்கிள் அப்படின்ற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ஏலியன் சொல்ல, டே லிட்டில் என் வண்டியை விட்டு இறங்குடா, நான் கிளம்புறேன்டா, ஆளை விடுறா சாமி, நான் வீட்டுக்கு போறேன்டா, டே இறங்குடா வண்டியை விட்டு இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 பேரும் பொத்தடிக்குன்னு கீழே விழுகுறாங்க பைக்ல இருந்து. விழுகும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஏலியன் சொல்றான், ஓ என் தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றேன். தலை வந்து பாத்தீங்கன்னா சுத்தி அந்த பேப்பர்ஸா இருக்கு, நம்ம லிட்டில் வச்சிருந்தா பாத்தீங்களா பேக்ல நிறைய பேப்பர்ஸ், அந்த பேப்பர்லாம் கீழே எதுனது, அது எல்லாம் நம்ம ஏலியன் பைப்ல பாக்குறோம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர் வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருப்பான் பாருங்க. எந்திரிச்சிட்டு பக்கத்துல லெட்டர்ஸாக கலந்துருக்கு, இது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பான் பாருங்க. அதுல இருந்தாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்து எந்திரிச்சப்ப ரைடர் வந்து ஒரு ஏஐ ரோபோட் வச்சிருக்கான் பார்த்தீங்களா. அது வந்து, ஒரு வழியா நீ முழிச்சிட்டியா, இந்த ராத்திரி நேரத்துல இந்த இடம் ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும், நீ ரொம்பவே குளிர்ல நடுங்கிட்டு இருந்த, உன் பாடி ரொம்பவே ஜில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதனால இந்த ஹியூமன் சைல்டு இருக்கான் பாரு, அவன் வந்து அவன்கிட்ட இருக்க பேப்பர்ஸ், அவன்கிட்ட இருக்க கிளாத்து ட்ரெஸ்ஸு பொம்மை எல்லாத்தையும் உன் மேலே பொத்தி விட்டுருந்தான், அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓ அப்படியா, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பார்த்து சொல்கிறேன், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்றானா. உடனே தலைவன் நான் தான் எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவான் பாருங்க. எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கல் இருக்குங்க, அந்த கல் தடுக்கி விட்டு தலைவன் மூஞ்சிலே, ஏண்டா தண்ணி கேட்டது ஒரு குத்தமாடா, சாரி அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்க்கும்போது அந்த பாரு வந்து க்யூட்டாக இருக்கும். அப்போ வந்து அந்த ரைடர் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அடே பொடியா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த எல்லா பொருட்களையும் வந்து எடுத்து நம்ம தலைவன் வைக்கிறான். அப்போ வந்து அந்த லெட்டரில் இருக்க லோகோ பார்த்துட்டு, இந்த சிம்பிள் சந்தேகமே இல்லை, இது அந்த சிம்பிள் தான் அப்படின்றான். அது மட்டும் இல்லை, இந்த பேட்ச் அவனோட 7 விரல்களும் இந்த யூனிவர்ஸோட ஆரம்பமும் முடிவும். இந்த சிம்பிளை வந்து இந்த பேட்சோட ஓனர்ஸ் மற்றும் அவங்க அனுமதிக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இந்த சிம்பிளை பயன்படுத்த முடியும், மற்றவங்க தெரியாதனமா அவங்கள பயமுடுத்துறது அவங்களோட மரணத்தை அவங்களே தேடிக்கிறதுக்கு சமம் அப்படின்றான். சற்று குறையாக தோன்றும் மனிதன், அப்புறம் பெரும்பாலான பொருட்கள்ல பொறிக்கப்பட்டிருக்க அந்த சிம்பிள், அப்புறம் முக்கியமான விஷயமே இதால நான் 1 மாசம் கூட சாப்பிட்டா கூட அவ்வளோ வராதுல, அவ்வளோ விலை உயர்ந்த பேப்பரு. இல்லை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களோட குழந்தைய பத்திரமா கொண்டு போய் சேர்த்தா எனக்கு நல்ல வெகுமதி கிடைக்குன்னு நினைக்கிறேன்.
அதோட அந்த இடத்துல கட்டை போட்டு மறுநாள் தான் காட்டுறேன். நம்ம ரோபோட் இருக்கான் பாருங்க, அவனை வந்துமே மெட்டல் மண்டேன்னு வச்சுக்கிறோம். நம்ம வந்து ரைடரை வந்து ரெட்டுன்னு வச்சுக்கிறோங்க. நம்ம மெட்டல் மண்டே என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த மாட்டிக்கு சார்ஜர் இல்லை அப்படின்றானா. உடனே ரெட்டு, சரி அப்போ போய் நீ ஓய்வெடு அப்படின்றான். டேய் அப்புறம் பொடிவாண்டு வா நம்ம ரெண்டே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நம்ம ரெட்டு என்ன சொல்றேன்னு, டேய் என்ன மாட்டிக்கு ஒரு ஆளை பார்த்துருக்கவே மாட்டடா, இந்த இடத்த பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற எவனுக்குமே தெரியுமா, ஊருக்குள்ள என்ன மிஞ்ச யாராவது இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். அது மட்டும் இல்ல, நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் இப்போ ஒரு நல்ல விஷயம் செய்றேன், அதனால நான் வரும்போது அப்படின்னு சொல்றேன். அதோட நம்ம பொடிவாண்ட பாக்குறேன், அவன் மண்ணை நோண்டிட்டு இருக்கானா. அதை பார்த்துட்டு, ஏண்டா டே பொடிவாண்டு, ஒரு ரைடர் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன தைரியம் இருந்தா மண்ணை நோண்டிட்டு இருக்க அப்படின்றானா நம்ம ரெட்டு. அப்போ வந்து நம்ம பொடிவாண்டு, அங்கிள் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான. வாய்க்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி வச்சிருப்பான். அடே பைத்தியக்காரா, அதை ஏன்டா வாய்க்குள்ள வச்ச, துப்புடா துப்புடா அந்த பூச்சியை துப்புடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனை துப்ப சொல்லிட்டு இருப்பான். ஏண்டா டே, நீ என்ன சாக ஆசைப்படுறியா, இந்த மாட்டிக்கு நீ எடுத்து திண்டுகிட்டு இருந்தேன்னா செத்துருவடா அப்படின்னும் போது நம்ம மூஞ்சிய பாருங்களேன், அவன் தலைவன் மூஞ்சிய. அப்ப சொல்றான், நான் சொல்றது நல்லா கேளு, இந்த மாட்டிக்கு காலுக்கு கீழே பர்பிள் கலர்ல இருந்தா அது ரொம்பவே விஷ வாய்ந்த பூச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லடா, மஷ்ரூம்க்கு கீழே பெருசா வீங்கி இருந்துச்சுன்னா, அப்புறம் ஏதாவது பூச்சிகள் அச்சுறுத்துற மாட்டிக்கு இருந்து திடீர்னு நீல கலர்ல மாறுச்சுன்னா அது ரொம்பவே விஷ வாய்ந்ததுடா, உனக்கு புரியுதா அப்படின்றான். சபா, இனிமே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றான். அங்கிள் நான் இருக்கும்போது அப்புறம் நீங்க எப்படி நினைக்கலாம், இங்க பாத்தீங்களா எப்படி வரைஞ்சிருக்கீங்க நல்லா இருக்கா அப்படின்றான். அதுக்கு அடுத்த இமேஜ்ல, டே அந்த செடி பக்கம் போகாதடா அது கடிச்சு வச்சிரும்டா, டே அது பக்கம் போகாதடா அது புத குழிடா. சோழி முடிஞ்சு. தலைவர் அதோட குளிக்க வச்சுட்டு உட்காந்துங்க. டே நடிக்காதடா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், இது பண்றதையும் பண்ணி விட்டு வேஷம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கியோ அப்படின்றான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. தலைவன் படுத்து சொல்றேன், டேமேட், இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் இனி என்னென்ன கஷ்டப்பட போறனோ. அப்போ நம்ம பொடிவாண்டி என்ன பண்றான்னா வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா வரைகிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டு நம்ம தலைவன் கேட்குறானா, லிக் லிக் முக் அப்படின்றான். டேய் நீ என்னடா சொல்ற, எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல அப்படின்றானா. அந்த இதை பார்த்துட்டு, உன் பேரு மோரியா, சரி மோரி, அப்ப அந்த கருப்பு கலர்ல இருக்குல்ல அது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறானா. பார்த்தேன், டே என்னது, வாட், நானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். அடே பொடிவாண்டு, இவ்வளவு நேரமா என்னத்தே வரைஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள சந்தோஷத்தோட பார்த்துக்கிட்டு இருப்பான். இட்ஸ் மீ, அவர் இதுவரைக்கும் யாருமே வரைஞ்சதில்ல, இப்படி வரைஞ்சது இதுவே முதல் முறை. அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையன் சொல்றான், ஏடா ரெட்டு சந்தோஷமா இருக்க போல அப்படின்றானா. அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றான், யாரா சொன்னா நான் சந்தோஷமா இருக்கேன்னு, அப்படிலாம் ஒன்றும் ஓடுறா அப்படின்றானா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையன் நம்ம ஹீரோட்ட போய் சொல்றான், இந்த மாட்டிக்கு ஃப்ளாட்டா இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கே அது நானா அப்படின்றான். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், உன்னோட டிடெக்டிங் ஸ்கில் உண்மையாவே எக்ஸலண்டா இருக்கு, பட் என்ன உன்னால ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, உனக்கு நான் ஒரு 50 பாயிண்ட் தரலாம் இதுக்கு அப்படின்னு சொல்றான் நம்ம மெட்டல் மண்டையன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்றான், அடே பொடிவாண்டு, இந்த ரைடர் இன்னும் ஹேண்ட்ஸமா வரையணும்டா, பார்த்தாலே பொண்ணுங்களா மயங்கி விழுந்துடணும்டா, இந்த கை காலில் கொஞ்சம் நீட்டா போடு அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை வரைகிறது கஷ்டமா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்றான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வணக்கம்டா மாப்பிள்ள மான்வால இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியன் ஒரு ஹாய் சொல்றாப்புல. அப்ப நம்ம ரெட்டு தோன்றான், ஓ இந்த மலையை கடந்தா போதுமா, நம்ம போக வேண்டிய இடம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்கடா நம்ம பொடிவாண்டாக்கானா, திரும்பி பாக்குறானா guys. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொடிவாண்ட அவார்டு ஓடிட்டு இருக்கா. டே நில்றா, நான் சொல்றதை கேள்றா, நில்றா, அப்படி நீ அவசரப்பட்டேன்னு வச்சுக்க உன்னை விட்டுட்டு நான் வாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்துல வந்து பார்த்தா ஏதோ பாக்குறான். என்னத்தரா பாக்குறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தலையை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அனிமல்கிட்ட பேசிட்டு இருக்கு. அப்போ வந்து சொல்றான், டே அது ஒரு ஒயில்டு அனிமல் அப்படின்றான். அப்படி நம்ம தலைவர் ரெட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒயில்டு அனிமலோட மம்மி வந்துருச்சுங்க. வந்துட்டு, ஏன்டா டே என்ன தைரியம் இருந்தா என் குழந்தைகிட்ட வந்திருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில நெருப்பை கொண்டு வந்து தலைவன் மேலதான் வைக்க வச்சோடனே நம்ம தலைவன் பார்த்தீங்கன்னா குப்பு குப்புன்னு எரிய ஆரம்பிச்சிடும். ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நெருப்புல இறங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. அதை பார்த்துட்டு, டீ நீ அவனுக்கு என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றான் நம்ம ரெட்டு. இப்படியே போனா அவன் எறும்பு சாம்பல் ஆயிடுவான்டா, அந்த சாம்பல் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இட்ஸ் மீ. ஆனா அந்த இடத்துல நடந்தது வேற ஒரு விஷயம். அது என்னன்னா, அவன் போட்டிருந்த அந்த கிளாத் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற நெருப்பு பூரா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அது வந்து சாதாரண கிளாத் இல்ல, அது ஒரு மந்திர ஆடை போன்றது. இதெல்லாம் பார்த்து நம்ம ரெண்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, என்னடா நடக்குது, அவன் மட்டும் ஷாக் ஆகலைங்க, பக்கத்துல இருந்து பார்த்தீங்களா ஒரு அனிமலு, அதுவுமே ரொம்பவே ஷாக் ஆயிருச்சு. அப்புறம் ரெட்டு வந்து ஓடி வந்துட்டு, புடிவாண்டு உனக்கு ஒன்றும் ஆகலையில, கொஞ்ச நேரத்துல நீ ரொம்பவே ஷாக் ஆயிட்டடா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அடே அப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன், என்ன ஒரு தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நீட்டுறான். நீட்டிட்டு சொல்றான் ரெட்டு, டேய் ஏண்டா நீங்க இதுலேயே தீய கொளுத்தி போட்டுட்டு நீங்களும் சாக போறீங்களா, கொஞ்சம் விட்டுருந்தா இவன் செத்துருப்பான்டா, இங்க பாரு ஓன்ட்ட மட்டும் குழந்தை இல்லை, இவனும் ஒரு குழந்தை தான்டா,
அதுவும் மட்டும் இல்லை, கொஞ்சம் விட்டுருந்தீங்கன்னா அவன் பார்பிக்யூ ஆயிருப்பான். புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம மெட்டல் மண்டே சொல்றான், டே பூமிகனிலிருந்து ஏதோ வருதுடா அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூமிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா சரியான மனுஷன் பெருசா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைல்டு டீம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயே பெருசா இருந்துச்சு. இதை பார்த்துட்டு நம்ம ரெட்டு சொல்றோம், டே இது ஒரு அடல்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ரெட்டு சொல்கிறான், டே நான் முதல்ல மோரியை உடனே திருப்பி அனுப்பாகணும் அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறோம், டே இங்கே பாடுறா அது நம்மக்கிட்ட தானே வருது அப்படின்ட்டு வந்து எல்லாரும் பயத்திலே நடுங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்டையில் இந்த மான்ஸ்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மண்டையில் ஒரு போட்டு மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க வச்சுட்டு இருக்கேன். இதை பார்த்து ஷாக் ஆகிட்டேன், நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஏன்டா டே மன்னிப்பு கேட்டால் உன்னை விட்டுருவேன் நினைச்சையா, உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறான், டேய் நீ ஏன்டா கத்துற அப்படின்ட்டு இருக்கானா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஹீரோ கிட்ட வருது. ஹீரோ கிட்ட வந்தோடனே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கையில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர்ல ஒரு பார் மாட்டி கொடுக்கு. அதை பார்த்தோன்னே தலைவனுக்கு பிடிச்சி போயிருந்துங்க. பிடிச்சி போனோடனே தலைவன் பேக்ல இருந்து எடுத்துட்டு ஒரு பூவை கொடுக்குறான். பூவை பார்த்தோன்னே அந்த ஒரு குட்டி மான்ஸ்டருக்கும் பிடிச்சி போயிருச்சுங்க. பிடிச்சி போனே ஓகே 2 பேரும் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் இருக்கான் பாருங்க, ரெட்டை சுத்திக்கிட்டு இருக்கேன். அவன் இப்போ ரெட்டு சொல்றான், டே இதுக்குடா என்னைய சுத்திட்டு இருக்கீங்க பைத்தியக்காரங்களடா நீ அப்படின்ட்டு இருக்கான். அடுத்த இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவங்க 2 பேரும் அந்த 3 மான்ஸ்டரை வழி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. அந்த குட்டி மான்ஸ்டரும் ஹாப்பி, நம்ம தலைவனும் ஹாப்பிங்க. அப்போ வந்து நம்ம ரெட்டு கேட்குறான் தலைவனை பார்த்துட்டு, டேய் உனக்கு இன்னைக்கு தெரியுமா கொஞ்சம் விட்டுருந்தா நீ செத்துருப்ப அப்படின்றானா. அந்த கிளாத் இருக்கனால தான் தப்பிச்ச நீனு, அது ஒரு மேஜிக்கல் அங்கீகாரம் பெற்றதா இருக்கு, அது அதில் வந்து ஃபயர் ரெசிஸ்டர் இருக்கு, அதனால தான் நீ தப்பிச்ச அப்படின்ட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இது ரொம்பவே நல்ல பாதுகாப்பாக கொண்டு உள்ளது போல் தெரியுது. ஏன் சொல்கிறேன்னா, இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு குளிரையும் சூடையும் அனுபவிச்சதே கிடையாதுல்ல. இது வரைக்கும் எப்போமாவது ஹீட்டாக இருக்க மாட்டி உணர்ந்துருக்கீங்களா? இங்கே நான் வந்ததுலேருந்து பார்த்த வரைக்கும் எனக்கு அது மாதிரி தெரியலை. குளிருன்னு கூட நீ இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. இதை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் நீ அவங்களுக்கு எப்போதுமே ரொம்பவே நன்றியோடு இரு அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்னோடனே என் தலைவன் கேட்குறான். கேட்டுட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாகி சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டார். தலைவர் எப்போயே சந்தோஷமானா நம்ம ரெட்டை போட்டு சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க கைஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சுங்க. இருட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் தூங்கிட்டான். தூங்கின அப்புறம் ரெட்டு மட்டும் முழிச்சிருக்கான். மல்லாக்கா பார்த்துட்டு ஸோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரை யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனை தாங்க யோசிச்சு பார்க்குறேன். யோசிச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, நம்ம மெட்டல் மண்டையா இருக்க பார்த்தீங்களா, அவனை கூப்பிட்டுட்டு இந்த மனுஷங்களை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் எனக்கு சொல்லு ஐயா அப்படின்றானா. உடனே நம்ம மெட்டல் மண்டையை பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, என்கிட்ட இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்தாடா ரெட்டு படிச்சுக்க அப்படின்னு சொல்லி காட்டுது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரெட்டு சொல்கிறான், நான் என்ன நினைக்கிறேன்னா அப்போ இந்த குழந்தைக்கும் ஒரு அம்மா இருக்காங்களா அப்படின்றானா. அப்போ நம்ம மெட்டல் மண்டையை கேட்குற அம்மானா என்ன அப்படின்றானா. நம்மளை பிரிக்காமல் ஹியூமன்ஸ் வந்து இனப்பெருக்கம் பண்ணுறாங்க அப்படின்றான். பல வருஷத்துக்கு முன்னாடி பூமியோட மான்ஸ்டர் ஸ்பேஸுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது இந்த கேப்புக்கு நடுவில் நிறையா பீப்புள்ஸ் பறந்துருந்தாங்க அப்படின்றான். அது மட்டும் இல்லை, அவங்க மத்தியில் அதிகமான பேராசை, பொறாமை, வன்முறை கொண்ட ஒரு விலங்கு அப்படின்றான். ஹியூமன்ஸ் அதெல்லாம் தங்களுடையது நம்மளை விரும்புகிறாங்க. அப்புறம் அவங்க கால்களுக்கு நடுவில் ஒரு பொருள் இருக்கும், அது எதாவது சொல்லிட்டேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், அது மூலமாக ரீப்ரொடக்ஷன் பண்ணாங்க அப்படின்றான். அப்புறம் அதர் ஹியூமன்ஸ் அவங்களோட எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சக்தி வாய்ந்தவர்கள் அவங்க சக்தியை வச்சு அதிகமாக கவலைப்படலை போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து திரும்பி பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா நம்ம குழந்தை படுத்துருக்கான். ஆனால் நம்ம குட்டி ஹீரோவை பார்த்துட்டு இந்த கைகள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். வச்சோடனே இருக்க கட்டி பிடிச்சிடறான். அதை பார்த்தோன்னே ஓ ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய தடையை கொடுக்குறேன். அந்த இடத்துல ஒரு இமேஜ் காமிப்பாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மான்வாலை ஏன் பிடிச்சதுன்னு, இந்த மான்வாவை எனக்கு பிடிச்ச காரணமே இந்த இமேஜஸ் தான் கைஸ். ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கன்னத்தை டச் பண்ணுவாங்க கைஸ், கையை எடுத்தோடனே. அதோட வந்துட்டு யாரா அவன் கன்னத்தை டச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே திரும்பி படுத்துக்கிறேன் தலைவன். அதோட ஸோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்க சொல்லுங்களே. அப்புறம் அங்கே பண்ணிட்டு பார்த்தா வேற ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவனை காட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, சாம காட்டுக்குள்ளே சுற்றி திரியிற அனைத்து உயிரியல் ரீதியாக கண்காணிக்கப்படுது, அதனால நம்ம அதை தவறாட்டிருக்க முடியாது அப்படின்றான். இது எல்லாத்துக்கும் அந்த மேஜிக்கல் கிளாக் தான் காரணமாக இருக்கும், நான் கண்டுபிடிப்பேன் எந்த ஒரு தவறும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலையை வந்து நம்ம குட்டி ஹீரோ தூங்க வச்சுட்ருக்கேன். அது குட்டி ஹீரோ வந்து படுத்து கிடக்குறாங்க. எந்த இடத்துல படுத்து கிடக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே படுத்து கிடப்பான் பார்த்தீங்களா, எப்போவுமே தனிமையாக இருக்கும்போது அந்த மலையில் உட்காந்துருப்பீங்களா, அந்த மலையில் உட்காந்துருப்பேன்.
நான் எப்படி இந்த மலைக்கு திரும்ப வந்தேன் எனக்கு தெரியலையே. நான் ரெட்டோட ட்ராவலில் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி வந்தேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சீனரி ரொம்பவே அழகா இருக்கு, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா தலையை முழிச்சிட்டான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கத்திலே வந்து அவனுக்கு பிடிச்ச இடத்த இது பண்ணிட்டு இருக்கான். முழிச்சோடனே சொல்றான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றான், டே பொடிவாண்டு அங்கே பாரு அதுதான் சிட்டி எப்படி இருக்கு அப்படின்றான். அப்போ வந்து நம்ம குட்டி ஹீரோ பார்க்குறான், டேய் என்னடா நடக்குது இந்த இடம் நான் எப்படி இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா மலையவே குழஞ்சு வந்து வீட்டு மாதிரி வச்சிருக்காங்க. அதை பார்க்குறேன், என்னடா மலையை குடஞ்சு வீடு கட்டி வச்சிருக்காங்க, இது என்னடா மார்க்கெட்டா காய்கறிலாம் வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வாவ் அப்படின்றா, என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. பாருங்களே 4-5 பொண்ணுங்க தாங்க சொல்லியிருப்பாங்க. அதுவும் யாரை பார்த்து சொல்லியிருப்பான், ஏன்னா நம்ம குட்டி ஹீரோ இருக்கான் பார்த்தீங்களா, அவனை பார்த்தா சொல்லியிருப்பான், யூ நீ ரொம்ப அழகா இருக்க, யூ சோ கியூட், குட்டியா ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்ட்டு இருப்பானே. அப்போ வந்து சொல்லிட்டு இருப்பான், நீங்க வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு இங்க வந்து, ஆனா அதுக்குள்ள இவ்வளவு பாப்புலர் ஆயிட்டீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தலைவர் ரெட்டு வந்து வெயிட் வெயிட் வெயிட், அவனோட வேலை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு, அவனை பார்க்கணும்னா நீங்க ஒவ்வொரு ஆள் என்கிட்ட வந்து காசு கொடுக்கணும்லே, காசு கொடு, அப்படி இல்லைன்னா அவனை கொஞ்சவே கூடாது, ஒழுங்கு மரியாதை ஓடி போங்கடி அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை பார்ப்பாங்க, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கியா, டே என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது அப்படின்ட்டு இருக்கான். அப்போ நம்ம ரெட்டு சொல்றாங்க, மோரி நீ வந்து இங்க கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு, ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டு, அது எப்படிடா அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்குள்ள போறாங்க. அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு 4-5 பொண்ணு மறுபடியும், ஏய் அந்த குழந்தையோட ஓனர் நீங்க தானா, நான் அந்த குழந்தைய ஒரு தடவை தொட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு இருக்கானா, ஒழுங்கு மரியாதை முன்னாடி வந்து கேள்றி அப்படின்ட்டு. அப்போ நான் தலைவன் பார்ப்பேன், என்னது அப்படின்ட்டு இருப்பானா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ள கொஞ்சம், ஹே வாடா ரெட்டு, என்னடா இந்த பக்கம் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ நம்ம ரெட்டு சொல்றான், இவன் பேர் தான் வேலண்டைனு அப்படின்றானா. அப்போ வந்து வேலண்டைன் கேட்குறான், டேய் மாப்பிள்ள எப்படா நீ ஒரு ஹியூமனை வளர்க்க ஆரம்பிச்ச, சொல்லவே இல்லை பத்தியா மச்சான்ட்ட அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றான், இவன் ஒன்றும் சாப்பாடு கிடையாது, விசித்திரமா நீ ஏதாவது நினைக்க கூடாது பாத்துக்க அப்படின்னு இருக்கான். அப்போ நம்ம வேலண்டைன் சொல்றேன், டேய் என்னென்ன பைத்தியக்காரனாடா, இந்த காலத்துல போய் எவனா மனுஷனை தும்பானாடா, நீ என்னடா மென்டல் தனமா பேசிட்டு இருக்க, அது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனம்டா, அதெல்லாம் பைத்தியக்காரங்க காட்டு மிராண்டி தானே பண்ணுவாங்க, நான் பண்ண மாட்டேன்டா அப்படின்ட்டு இருக்கான். அப்போ நம்ம ரெட்டு சொல்றான், சரி அதான் விடு, நான் வந்ததுக்கான காரணமே இதுதான், இந்த சின்னத்தை எங்கேயாவது பார்த்துருக்கியாடா உள்ள அப்படின்றான். அப்போ வந்து சொல்றான், வாட், என்ன இந்த சின்னம் வந்து பணம் செலுத்துவதுக்கானதுடா, ஒரு தடவை வர்த்தக பேச்சுவார்த்தையும் போது இந்த சின்னத்தை பார்த்துருக்கேன் அப்படின்றான். அப்போ நம்ம ரெட்டு கேட்குறான், டே இவங்க எங்கே இருப்பாங்க தெரியுமா அப்படின்றான். அப்போ சொல்றேன், டே அவங்க சிட்டியில இருப்பாங்கடா அப்படின்றான். அப்போ நம்ம ரெட்டு யோசிச்சு பார்க்குறேன், சிட்டியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்றான். அப்போ நம்ம வேலண்டினா சொல்றான், டே மாப்பிள்ள இந்த பையனுக்கு கருப்பு முடி இருக்கு, இந்த மேன் ஆஃப் பார்கன்ட்டு நான் பார்த்தியா, அவனுக்கும் கருப்பு முடி தாண்டா இருந்துச்சு அப்படின்றான். அப்போ நம்ம ரெட்டு கேட்குறான், டே முதல்ல அவங்க எதுக்குடா இங்கே வர்றாங்க அப்படின்றானா. அப்போ வேலண்டினா சொல்றேன், டே அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு, அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பியா அப்படின்றான். அப்போ நம்ம ரெட்டு சொல்றான், சரி அதெல்லாம் விடு, எனக்கு இப்போ ஒரு தங்குறக்கு இடம் வேணும், பவர் பார்க்கர் வேணும், அப்புறம் மட்டும் ஒரு லேசரு சார்ஜர் வேணும், அதை புரிஞ்சுதாடா அப்படின்றானா. அப்போ வேலண்டி நான் சொல்கிறேன், நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 50 ஆகும்டா அப்படின்றா. அப்போ நம்ம ரெட்டு சொல்கிறேன், டே நமக்குள்ளே என்னடா கொஞ்சம் குறைச்சி போடு, 35 ரூபா தர்றேன் வச்சுக்க அப்படின்றேன். அப்போ வேலண்டி நான், டே உன்னை குண்டே உருவேன் பார்த்துக்க, இது சமீப காலமாக அது எவ்வளோ ரேட்டில் போயிட்டு இருக்கு தெரியுமா, என்ன அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க, இப்படி உன்ட்ட நான் 35 ரூபாய் கொடுத்தேன்னா அப்போ என் குடும்பம் என்ன ஆகுறது, எனக்கும் குடும்பம் இருக்குண்டா, நான் இது சம்பாதிக்கணும்டா, நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்ட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, லாஸ்ட் டைம் உன்ட்ட ஏமாந்துட்டேன், இந்த தடவை நான் ரொம்பவே கவனமாக இருக்கேன், நடக்கவே நடக்காதுடா அப்படின்றான். சரிடா விட்றா, போனா போகுது, ஃப்ரெண்டாக போயிட்ட என்ன பண்ணுறது, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஒரு 40 ரூபா கொடு போதும் அப்படின்றான் வேலண்டினா. அப்போ வந்து நம்ம ரெட்டு, என்கிட்ட இப்போதைக்கு அவ்வளோ காசு இல்லை, சரி என்கிட்ட இருக்க பொருள் ஏதாவது விற்றுட்டு அவன்கிட்ட திரும்ப காசை கொடுத்து நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்றான். ஆஹா என்கிட்ட வேற எந்த பொருள் இல்லையடா என்ன பண்ணுறது அப்படின்றான். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறான், என்கிட்ட ஒரு 70% சார்ஜர் இருக்குது, இது வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு அவன் இது பண்ணிட்டு இருக்கான். பார்த்துட்டு நம்ம குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட காட்டுறேன், இவன்கிட்ட இருக்க பொருளை விற்று வாக்கிடலாம் அப்படின்றான். அப்போ வந்து நம்ம குட்டி பையன், டே என்னடா பண்ண போறீங்க, என்னை வச்சு ஏதோ பெருசாக பிளான் போடுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க பார்க்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன்ட்டு அந்த மான்ஸ்டர் கொடுத்துட்டு பார்த்தீங்களா ஸ்டோனு, அந்த ஸ்டோனை பிடுங்கிட்டு, சரி வேலண்டி நான் இந்த ஸ்டோன் எவ்வளோ போகும்டா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். டே இது ஒரு தமா ஸ்டோனு, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நம்ம ரெட்டை பார்த்து கேட்குறேன். சொல்லி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வந்து டப்புன்னு போட்டு உடைக்கிறான். உடச்சோடனே, டே ஏன்டா அந்த கல்லை உடைச்ச, டே பைத்தியக்காரா, அது எனக்கு எவ்வளோ முக்கியமான கல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை கதறிக்கிட்டு இருக்கான். டே வெயிட் பண்ணுறா என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கடா, அதுக்கெல்லாம் அவசரப்பட்டா எப்படி அப்படின்னு இருக்கு. அப்படி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து ஒட்டிக்கிச்சு தன்னைத்தானே. அப்போ வந்து வேலண்டி நான் நம்ம ரெட்டை பார்த்து கேட்குறேன், டே மாப்பிள்ள இதை பற்றி என்ன நினைக்கிற, உடஞ்சி போன கல் அதுவாகவே சரியாயிருச்சு அப்படின்னா, டே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கானா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டி நான் சொல்கிறேன்,
டேய் இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா என்னதே உடைச்சாலும் அதை தானே சரி பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிச்சம் தரும். அந்த வெளிச்சம் எப்படி தெரியும் தெரியுமா? காலையில் சூரிய ஒளியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறேன். நைட் வந்து ரொம்பவே பிரகாசமாக ஜொலிக்கும் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ நம்ம லைட்டு சொல்கிறான், டே எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, இது எக்ஸ்பென்சிவா இல்லையா, வேல்யூவா இல்லையா, காசு கொடுப்பியா மாட்டியா, அதை மட்டும் சொல்லு அப்படின்ட்டான். ஒரு டயத்தில் இது ஃபேமஸாக இருந்துச்சு, ஆனால் இது வேஸ்ட்டு, இதுக்கெல்லாம் ஒத்த பைசா கொடுக்க மாட்டேன் படா அப்படின்றேன். நான் நினச்சது, இந்தாடா மோரி இதை நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மோரிட்டே கொடுத்துட்றான். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்துருச்சு. அந்த கீழே விழுந்ததை சரின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் எடுக்கிறதுக்கு பின்னாடியே போகிறேன். தலைவன் அந்த ஸ்டோனை எடுக்கிறக்காண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் மேலே கை வைக்கிறார். தலைவனும் கை வைக்கிறேன். யாரு சார் நீங்கள், என் கல் மேலே எதுக்கு நீங்கள் கை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த அளவு மாஸ்க்கை போட்டுட்டு கொடூரமாக இருக்கேன். பார்த்துட்டு யாரா நீனு பூச்சாண்டி மாட்டிக்கு இருக்க, எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு, ஆள விட்றா சாமின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறானாங்க. ஓடும்போது பார்த்தேன் எங்கேயா போற நெல் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா தவனை எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டுறான். ஒரு மேஜிக் இருக்குங்க, அதை பயன்படுத்தனோட வயிற்றுக்குள்ளே போட்டான். டேய் என்ன பண்ண, என்னை விடுறா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உள்ளக்க போயிட்டான். உள்ளக்க போட்டோன்னு என்ன இடம் இது, ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை வெளில விடுறா, ஹேன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் கத்திக்கிட்டு இருக்காங்க. ரெட்டு சொல்றான், டேய் இந்த பொடிப்பையில வேற காணா, எங்கடா போய் தொலைஞ்ச, டே மோரி அப்படின்ட்டு இருக்கா. சுத்தி முத்தி பாக்குற ஆளை காணாம. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவன் கடத்திட்டு போறேன் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு திட்டு முழிப்பான். டேய் ஒரு நிமிஷம் நில்லு, டே வெயிட் பண்றா, நில்றா, டே மோரி நீ தான் கடத்திட்டு போறியா டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெளியில வந்துட்டாங்க. வெளில வந்து அந்த மெட்டல் மண்டே இருக்கான் பார்த்தீங்களா, அந்த இடத்தையும் ஸ்கேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணும்போது நம்ம ரெட்டு வந்து அவனை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறா, ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னு ஓடி வந்து பிடிக்க போகிறாங்க. பிடிக்கும் போது சொல்கிறான், டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் தான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு பாலம் மாட்டிக்கிருக்கு, அதுலேருந்து கீழே குதிச்சிட்டாங்க. குதிச்சுட்டு தலைவனை ஒரு பார்க்குறேன். பார்த்துட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிச்சா, டே நில்றா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறான், டே அவனோட வயிற்றுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 36 டிகிரி செல்சியஸில் ஒரு மனுஷன் இருக்க மாட்டேங்க இருக்குடா, அதை ஒழுங்கா பாடுறா அப்படின்றேன். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்கிறான், டே அவனை வயிற்றுக்குள்ள வச்சு நீ கொண்டு போறியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது பண்ணுறேன். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்கிறாங்க, டே மெட்டல் மண்டையா இந்த இடத்த நீ ஒரு தடவை ஸ்கேன் பண்ணுறா, எந்தெந்த ரூட்டெல்லாம் போகிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒழுங்கா பாடுறான், நான் அவனை துரத்தி போய் பிடிக்கிறேன் அப்படின்றானா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை ஸ்கேன் பண்ணுறேன். ரெட்டு வந்து அவனை துரத்தி பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். ஸ்கேனிங் சொல்லிட்டு இந்த இடத்த ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு. ரெட்டு இந்த இடத்த விட்டு வெளியில் போகிறதுக்கு மொத்தம் 14 வழி இருக்குது. நான் வந்து இப்போ வந்து எந்த இடத்துல ஓடுறான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அவங்க 2வது வழியாக தப்பிச்சு ஓடிட்டு இருக்காயடா, நீ 2வது ரூட்டுக்கு போ, நான் உனக்கு கைட் பண்ணுறேன் அந்த ரூட்டுக்கு எப்படி போடும் அப்படின்னு சொல்கிறேன். சரி என்னை கைட் பண்ணு, நான் அந்த இடத்துல போயிட்டு அவங்கள பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையன் சொல்லிட்டான், ரெட்டு உனக்கு மேலே ஸ்டெப்ஸ் இருக்கு பாரு, அந்த ஸ்டெப்ஸில் தான்டா போயிட்டு இருக்கியா அப்படின்றானா. நீ வந்து போய் அவனை பிடி அப்படின்னும் போது சேர்றா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கா. நீ இப்போ வந்து லெஃப்ட் கட் பண்ணணும், லெஃப்ட் சைடு போடா அப்படின்ற. அப்படி லெஃப்ட் சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மண்ணிலே வந்து ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருக்காங்க. அதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமா கஷ்டப்பட்டு செஞ்சது, இது ஒரு ஆர்ட்டுடா, இந்த கலையை பாருங்க, இது எப்படிப்பட்ட கலை தெரியுமா, நான் 1.5 வருஷமா என் உழைப்பை கொட்டி வரைஞ்சிருக்கேன்டா, இது மானியத்தனே புளிமானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லெக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது அறாவே குறுக்க இந்த கௌசிக்கு வந்தேன் அப்படின்ற பாட்டிக்கு அந்த சிலையை அந்த மண்ணாலே செஞ்சான் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாச்சு இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். அவன் வந்து என் 1.5 வருஷம் உழைப்பு போச்சுடா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. பாவங்க அந்த மனுஷன் 1.5 வருஷமா கஷ்டப்பட்டு கட்டினாங்க, உடச்சுப்பிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நானும் எப்படியோ கொலை பண்ணி பார்த்துருக்கேன் கைஸ், ஆனால் இது புதுசாக இருக்குது கைஸ். இந்த மாட்டிக்கு நான் எவ்வளோ கொலை பண்ணி பார்த்ததே இல்லை கைஸ். நீ அந்த சிலையை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரி அதெல்லாம் விடுங்க கைஸ், நம்ம மறுபடியும் கதையை கண்டினியூ பண்ணும். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறேன். ரெட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 11th ரூட் வழியாக தப்பிச்சு போகிறான். அந்த 11th ரூட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான்டா இருக்குது, வேமா போனால் பிடிச்சிடலாம் அப்படின்றா. இதோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு இருக்காங்க. அப்படி வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறேன், உன்னோட கோலுக்கு பக்கத்தில் தான்டா இருக்க, அவன் பக்கத்தில் தான்டா இருக்கேன், வேமா போனால் பிடிச்சிடலான்டா அப்படின்றானா. அது மட்டும் இல்லடா ரெட்டு, அந்த 11வது ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கீழே தான் இருக்குது, நீ எங்கே நிற்கிறியோ அதுக்கு கீழே தான் கரெக்டாக இருக்குது அப்படின்றானா. நீ சீரியஸாக சொல்கிறியா அப்படின்றான். ஆமாம் அப்படின்னோடனே சேர்றா விட்றா உள்ள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹைட் கிடந்துக்குள்ளா. பைத்தியக்காரனாடா நீனு, செத்துக்கிட்டு தொலைஞ்சிருவாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறேன். அதெல்லாம் விட்டு பார்த்துக்கிறோம், நம்மளுக்கு மோரி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. கீழே பார்த்தேன் அவனே அந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போவேன். அவனே ஷாக்காயிட்டேன். யாரா நீனு அவ்வளோ ஹைட்ல இருந்து கூச்சிக்கிட்டு இருக்க, ஐ எம் ரைடர் கோஸ்ட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ரைடரு. ரெட்டு நீ வேற லெவலு அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது.
அப்போ நம்ம வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டை பார்த்து கேட்குறான், டேய் யாரா நீனு, எதுக்குடா என்னை இப்படி மிரட்டுற, என்னை இப்படி துரத்திக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதெல்லாம் கண்டுக்கிறல. வந்தோடனே ரெட்டு, மோரி நீங்க ஏதோ இருக்கையா, இருந்தா எனக்கு சவுண்டு குடுறா அப்படின்றான். அப்போ வந்து நம்ம வில்லன் பார்க்குறேன், ஆமா இவன் என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி ஹீரோ வந்து சவுண்டு கொடுத்துருப்பாங்க. அந்த சவுண்டை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நம்ம மெட்டல் மண்டே சொல்கிறான், டே 98% அது நம்ம மோரி தான்டா, அவன் தான்டா உள்ளக்க வச்சிருக்கேன், அவனை சும்மா விடாத. அப்போ நம்ம ரெட்டு சொல்கிறேன், டே என்னோட ஹியூமன் அவன், ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு அப்படின்ட்டு இருக்கேன். நீ என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி அப்பாவி மாதிரி கேட்குறான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்கிறேன், டே நான் சீரியஸாக கேட்குறேன், இந்த கொள்ளை காண்டாக்காத, நான் ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கேன், ஒழுங்கு மரியாதை என்னோட ஹியூமனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு சரியான கட்டுக்குள்ள இருக்கான். அப்போ நம்ம ரெட்டு சொல்கிறேன், டே அவன் உன் பாக்கெட்டில் தான் இருக்கான், ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டே காலி பண்ணிடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போனேன் பார்த்தீங்களா அந்த வில்லன் சொல்கிறேன், என்னன்னே நீ பேசுகிற, அதை எப்படின்னே ஒரு பாக்கெட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் வைக்க முடியும், நீ என்னன்னே முட்டாள்தனமாக பேசுகிற அப்படின்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் மண்டையை சொல்கிறேன் ரெட்டு, டே ரெட்டு நம்ம மோரி வந்து ரொம்ப பயப்படுறான்டா, பயந்து அது அழுகுறான்டா, வேமாடா அவனை அவன் வயிற்றுல இருந்து எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு மெட்டல் மண்டையை சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, ஒழுங்கு மரியாதை மோரியை விட்டுடுறா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நீட்டிட்டு ரெட்டு சொல்கிறாங்க, முட்டாள்தனமாக பேசுகிறத விட்டுவிட்டு ஒழுங்கு மரியாதையா என்னோட மோரியை என்கிட்டே கொடுத்துரு அப்படின்றான். அப்போ வந்து நம்ம வில்லன் சொல்கிறாங்க, நோ முடியாது, அவனை நான் விட மாட்டேன், ஏன்னா அவன் ரொம்பவே க்யூட்டாக இருக்கான், அது மட்டும் இல்லை நான் அவனை வளர்க்க போகிறேன். அதுக்கு நம்ம ரெட்டு சொல்லலாம், டே என்ன காமெடி பண்ணுற, ஒழுங்கு மரியாதையாக மோரியை விட்டுட்டு ஓடி போயிரு. அப்போ வந்து நம்ம வில்லன் சொல்கிறாங்க, டே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, நீ ஒரு ரைடர் தானே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ரெட், நீ ரொம்பவே புகழ் பெற்றவன், கெட்ட புகழ், அப்புறம் ரொம்பவே பிரபலமான ஆள் கெட்ட விஷயத்தில் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, உன்னை போல ஒரு மோசமான ஆளால் எப்படி ஒரு ஹியூமனை வளர்க்க முடியும், அதனால நான் அவனை ரொம்பவே பாசமாக அன்பாக கேர் பண்ணி பார்த்து வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இந்த குழந்தைய நீ வச்சிருக்கதை பார்த்தா உனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல, அது மாட்டிக்கு தான் எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு, நீ இவ்வளோ நாள் வச்சிருந்தேல, நான் இப்போ அவனை வச்சுக்கிறேன், எனக்கு இப்போ இந்த குழந்தைய வளர்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்கிறான், டே அவனுக்கு உன் கூட சுத்தமாக வர்றதுக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா நீ அவன்கிட்டே கேளு அப்படின்னு சொல்கிறான் நம்ம ரெட்டு. அப்போ வந்து நம்ம வில்லன்னு சொல்கிறேன், எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது, அப்புறம் இன்னொன்று சிட்டிக்குள்ளே நீ கன்னை நீட்டிட்டு நிற்கிற பத்தியா, இது வந்து உன்னை வாண்டட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடும், அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம வில்லன். அதுக்கு நம்ம ரெட்டு பயங்கர கோவத்தில், டே அது எனக்கு இம்பார்ட்டனே கிடையாது, முதல்ல நீ மோரியை வெளியே விடு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கானில் சொல்கிறான். இட்ஸ் மீ, அந்த குழந்தை ரொம்பவே பயந்து போயிடுச்சு, அந்த ஒரு இருண்ட இடத்துக்குள்ளே வெளியேறதுக்கு சின்ன வழி கூட இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, ஆனால் அந்த சமயத்தில் தான் அந்த இருட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க அவங்கிட்ட பேசுனாங்க, அது யாரும் இல்ல, அவங்க அம்மா கொடுத்த அந்த ஒரு டால். அப்போ அந்த ஒரு பொம்மை என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போகிறதுக்கு மறக்காதடா அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, இதை பயன்படுத்தலாமே, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சீக்கிரமே தெரியும். அப்போ வந்து நம்ம வில்லன்னு சொல்கிறேன், சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நம்மனா ஒரு டீல் போட்டுக்குருவோம், நான் டீலிங்லாம் கரெக்டாக இருப்பேன்ப்பா, நான் வந்து தலையை வச்சுக்கிறேன், நீ வேணா உடம்ப வச்சுக்க, என்ன சொல்ற, டீலிங்லாம் கரெக்டா இருப்பேன்டா, சொன்ன மாட்டிக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ரெட்டு கன் எடுத்துட்டு சொல்றான், ரிமைனிங் எனர்ஜி 63%, உன் தலையை அடிச்சு வெடிச்சு செதற வைக்கிறதுக்கு இந்த 63% போதும் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு மனசுலயே நினைச்சு பார்க்குறேன், ஒருவேளை அவனோட பாக்கெட் வந்து மசில்ஸாக இருந்துச்சுன்னா, நான் சுட்ட உடனே அவனோட மசில்ஸ்லாம் சுருங்க ஆரம்பிக்கும், அப்படி சுருங்கும் போது நம்ம உள்ளக்க இருக்க மோரி வந்து நசுங்கிடுவான், அந்த ஒரு மேஜிக்கல் கிளாக்கால கூட பாதுகாக்க முடியுமான்னு தெரியலையே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம வில்லன்னு சொல்லுவேன், டேய் நான் சொல்றதை நீ கேட்குறியா இல்லையா, நான் சொல்றதை நீ வந்து இக்னோர் பண்ற மாதிரி தெரியுது, ஏண்டா டேய் நீ ஒரு பொடி பையன், நான் சொல்றது இக்னோர் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வில்லனோட காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியா இருக்கும். என்னடா அது, நான் ஒன்றும் சுச்சா கிச்சா போலையே டேய் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாக்குறியா, உள்ளக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் தலையை வந்து பார்த்தனா குட்டி ஹீரோ சுச்சா போயிட்டு மாட்டி, என்னடா பண்ண டே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். உடனே வந்து வெளியே விட்டுறானா, விட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தலையை தப்பிச்சு வந்துடுறான். அப்போ வந்து கத்துறான், ஃப்ளோப்பி டே அழுக்கு அழுக்கு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். டே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பாக்கெட்லயே நீ சுவிட்ச் ஆஃப் இருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஹீரோ பிடிக்க வரும்போது ஒரு ஷாட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனோட கை தனியா போயிருச்சு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பவரை லோட் பண்ணி வச்சிருந்தால கன்ல, இது பண்ணிட்டு நான் வில்லனோட நெத்தி போட்டுல கன்னை பாயிண்ட் போட்டு சொல்றான், டேய் நான் சொல்றது நல்லா கேட்டுக்க காது கொடுத்து, இன்னொரு தடவை உன்னோட அக்லியான ஹேண்ட்ஸால என்னோட மோரிய தொட்ட நீ கெட்ட அப்படின்றான். அது மட்டும் இல்ல, யூ ஹாவ் டு லைக் ஏ ஸ்னேக்
அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் கூகுளில் தேடி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா இனிமே நீ என் காலுக்கு கீழே தான் ஒரு பாம்பு போல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது வந்து ஆப்னான்ட்ட ரொம்பவே மிரட்டக்கூடிய வார்த்தை அப்படின்னு தான் சொல்லுச்சு கூகுள். சரி அதை விட்டுருங்க கைஸ், வாங்க நம்ம மறுபடியும் கதைக்கிலே போகலாம். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்கிறாங்க, சரி மோரி வா இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம மெட்டல் மண்டையை சொல்றோம், டே அந்த ஒரு சவுண்ட் எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு தெரியுமா, மத்தவங்க வர்றதுக்குள்ள இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும்டா, வேமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றான், மோரியை தூக்கி பைக்ல உட்கார வச்சுட்டு, டே மெட்டல் மண்டை இந்த இடத்த விட்டு நம்ம சீக்கிரமா கிளம்பணும், வேமா வண்டி எடு அப்படின்னு சொல்றான். பைக்ல அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெட்டு சொல்றான், டேய் அவன் மூஞ்சிய பாத்தியா, அந்த இடத்துல மூஞ்சி செத்து போச்சு. அதுவும் நீ சுவிட்ச் ஆஃப் பண்ண பாத்தியா, சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னு அவன் சொன்னான் பாத்தியா, ப்ளோப்பி சரியான சிரிப்புடா, இந்த இடத்துல என்னால சிரிப்பு அடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், டே மூரி அந்த இடத்துல நீ உண்மையா மாஸ்க் காமிச்சிட்டு அந்த ஒரு மூவ் ரொம்ப எக்ஸலண்டான மூவ் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றேன், வெல்டன்டா மோரி, என் கூட இருக்கும்போது நீ இந்த மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொம்மை இருக்கு பாத்தீங்களா, தலைவனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு பாத்தீங்களா, அந்த பொம்மை வந்துட்டு உன்னை நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். சொன்ன உடனே தலைவனுக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷத்தை அடக்க முடியாம என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட் இருக்கான் பாத்தியா, ரெட்டோட மண்டையில ஏறி உட்காந்துக்கிறேன், டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பேன் நம்ம ரெட்டு. அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டை ரெட்டை பார்த்துக்க, டே நான் இப்போ எந்த ரூட் வழியாடா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன்னா, அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றேன், இப்போ இருக்க நம்ம சுச்சுவேஷன்ல பார்த்தோன்னா இந்த ஒரு ரூட்டு தான் சரியான ரூட்டு, இதான் ஃபாஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றான். சரிடா மெட்டல் மண்டையா, வேல்ஸ் கிரேட்டலுக்கு போடா அப்படின்னு சொல்றான் ரெட்டு. அப்ப நம்ம ஹீரோட்ட சொன்னோம், டே டே நீ மண்டை மேல ஏறாத, ஒழுங்கு மரியாதை கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ரெட்டு. அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்றாங்க, டே ரெண்டு பைத்தியங்காரங்களும் நான் வண்டி ஓட்டும் போது அமைதியா இருங்கடா, அப்பதான் நான் கொண்டு போய் சேர்ப்பேன், இல்லைன்னா எங்கேயாவது கீழே தள்ளி விட்டுறேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா அவன் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்ஸ் கிரேட்டர் அப்படின்றது இடம் என்ன இடம்னு பாத்தீங்கன்னா ஒரு மவுண்டன் தாங்க. அந்த மவுண்டனை பார்த்தோன்னே அப்படியே அந்த இயற்கையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மெய் மறந்து விட்டேன். நம்ம ஹீரோவுக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த மவுண்டன்ஸ் நேச்சர் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஒரு மவுண்டன்ல இருந்து பாத்தீங்கன்னா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஒவ்வொரு இடமா நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னென்ன இடம்னு பாத்தீங்கன்னா அப்படியே புல்வெளிக்குள்ள நடந்து போறாங்க, அப்படியே வந்து காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மரத்து மேல நடந்து போறாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டனல் மாட்டிக்கு இருக்கு அந்த டனலுக்குள்ள நடந்து போறாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டான கேம்ப் ஃபயர் போட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல ஒளிஞ்சு போறாங்க மான்ஸ்டர்ஸ் இருக்கனால, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தலையை படுத்து தூங்கிடு அடி வாங்கிடுறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிட்டு இந்த இடத்துல ரூட்ல வந்து சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா மெட்டல் மண்டே ஒரு சீல்டு மாட்டிக்கிறீங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிக்கிற இருக்கான் பார்த்தீங்களா, அவன் அந்த சீல்டில் போட்டுட்டு படுக்க போட்டாங்க. படுக்க போட்டு நமக்கு ரெட் இருக்கான் பார்த்தீங்களா, ரெட்டு வந்து தள்ளிக்கிட்டே போறான். எங்கே போறேன்னா இந்த ஆற்றை கிராஸ் பண்ணுறதுக்காண்டி, தலைவனை தூக்க முடியாது அப்படின்றதுக்காண்டி அது மேலே உட்கார வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா என்னடா அது ரெட்ல கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்த்தா அது வந்து வவ்வாலோட கண்ணுங்க. அடிங்க ஒய்யால வவ்வாலாடே ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு தவிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வவ்வால் மான்ஸ்டர், அதனாலதான் நான் வவ்வால்னு சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையனும் மெட்டல் மண்டேனும் கையில வந்து கிரையான்ஸ் வச்சு ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கேன். கீழே என்னல இவ்வளவு ஆர்வமா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷத்துல காட்டுறேன் நம்ம ரெட்ட தூங்க போட்டிருக்காங்க. தூங்க போட்டு மூஞ்சில கிரிக்கலான்ட்டு இருக்காங்க. இங்க பார்க்க இருந்துச்சு, ஏழே இப்படி பண்றீ கிரிக்க மெண்டல் பாயில பாவத்தை அந்த மனுஷனை போட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா பைக்ல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு டிராவல் பண்ணிட்டு போயிடறாங்க. அப்படி போகும்போது 3 பேருமே பாத்தீங்கன்னா இந்த சீனரியை ரொம்ப லவ் பண்ணி லைக் பண்ணி பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது நம்ம குட்டி போயிருந்தாங்க, வாவ் இது ரொம்பவே அழகா இருக்கு, இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட பாத்துட்டு அப்படி பார்க்கும்போது மேல பாக்குறேன், டேய் என்னடா அது மேல மேல என்ன வேல் பறக்குது, இல்ல என்னல வேல்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோட வியப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப அழகா இருக்கு, அந்த ஒரு வேலை பாரு, இது ரொம்ப பெருசா இருக்கு, இது மேல நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாக்குறேன், இது மேலே உட்காரணும் என்னலே சொல்ற, சரி வேணா நான் அதுக்கு மேல தூக்கி காட்டுறேன், நீ வேணா பக்கத்துல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். தொட பாக்குறேன், என்னால தொட முடியல, ஆனா இது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்ட்டு இருக்கேன். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்குது. வாவ் ரொம்பவே அழகா இருக்கு, இதை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல் வந்துட்டு தலைவன் இது பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுது. கிளம்பும்போது அப்படியே தலைவன் வந்து இந்த இயற்கையை ரசிச்சுட்டு இருந்ததுலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது ஓ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்திலேயே முழிக்கிறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு முழிக்கல கைஸ், தூக்கத்திலேயே கனவுக்குள்ளே முழிக்கிறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட ஜஸ்ட்ல வந்து படுத்து தூங்குற மாட்டிக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் முன்னாடி இந்த ஃபீலை வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கேன், இந்த ஃபீல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறான். அப்போ வந்து நம்ம குட்டி ஹீரோ சொல்றான், லவ்லி ரவுண்ட் மை ரவுண்ட் அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து முழிச்சிட்டாங்க. முழிச்ச உடனே நம்ம ரெட்டு சொல்றேன், நீ முழிச்சிட்டியா அப்படின்ட்டு. அப்போ வந்து டே மெட்டல் மண்டையா ஒன்னாலதான்டா பாடுறான், என்னோட பொடி வாண்டு முழிச்சிட்டான், டே உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ வந்து சொல்றேன் நம்ம மெட்டல் மண்டே,
டேய் நான் ஒழுங்கா கவனமாதே ஓட்டுறேன், உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ வாங்கி ஓட்டுறா, வாய் மட்டும் பேசுற ஏண்டா டே அப்படின்ட்டு இருக்கான் மெட்டல் மண்டையன். அப்ப நம்ம ரெட்டு சொல்றா வாய்ப்பே கிடையாது, ஆட்டோ டிரைவ் ரொம்பவே ஈஸியா இருக்கும்லே அப்படின்ட்டு. ஆட்டோ டிரைவ்ல போடும்போது பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை தான் வண்டியை ஓட்டுவான், அதனாலதான் அப்படி சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், டே நான் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாதுல, அது உண்மைதானே, ஆமாவா இல்லையா சொல்லு அப்படின்றான். உடனே நம்ம ரெட்டு கடுப்பாயிட்டு, டே உன்னை உருவாக்குனதே நான் தான் தெரியும்ல அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு சொல்றான், ஆ நம்ம இந்த இடத்துல இருந்து இனிமே நடக்க ஆரம்பிக்கலாம், இந்த இடத்துல நீ மாறவே இல்லை, இந்த இடம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாட்டிக்கே இருக்கு அப்படின்றான். அப்போ வந்து மெட்டல் மண்டை கேட்கிறேன், டே என்னடா சொல்ற, இந்த இடத்துல இருந்து நம்ம நடக்க போறோமா அப்படின்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்றேன், டே அவங்க நைட் நேரத்துல நடந்து வர்றத பார்த்தேன், நம்மளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்த விட்டு போகணும், நம்மளை வந்து பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் பிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு இருக்கான். அது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிட்டில போயிருந்தாங்கல்ல, சிட்டில வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி இருப்பாங்கல்ல கைஸ், ஒருத்தவன வந்து கையெல்லாம் சுட்டுனால, அதுல வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ இந்த தடவை கன் எடுத்துட்டு சிட்டிக்குள்ள வந்து கன் எடுத்துட்டு ஒரு ஆளை சுட்டுட்டா வாண்டட் லிஸ்ட்ல ஆட் ஆயிடுவேன் அப்படின்னால, அதனாலதான் சொல்றேன் கைஸ். அதாவது வந்து அதை சுட்டுட்டு தப்பிச்சு வந்துருப்பாங்கல்ல, மாட்டிடக்கூடாது, அப்படி மாட்டிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அது அப்புறம் வந்து கேஸ் ஆயிரும் அப்படின்றதுக்காண்டி தான் அவன் சொல்றான். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு வந்து மோடிட்ட சொல்றாங்க, ஏ மோடி உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த காட்டுறேன், அது என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நீ இந்த இடத்த விட்டு இறங்கு, கீழே இறங்கி அந்த ஸ்னோல வந்து காலை வச்சு பாரு, அது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்றான். அப்ப நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், ஹே மோடி நீ கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளா இல்லை போல அப்படின்றான். ஆனா பத்தியா உங்ககிட்ட சூப்பர் டிஃபென்சிவ் ஷொட்ரு வேற இருக்கு அப்படின்னு சொல்றான் மெட்டல் மண்டையன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு மெட்டல் மண்டைன்ட்டு சொல்றான், ஹே உனக்கு தெரியாது இப்போ நான் அவனை என்ன பண்ண போறேன்னு பாரு, இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்து மாட்டி உருட்ட போறேன் அப்படின்றா. டே என்னடா பண்ண போற, அது ஒரு அப்யூஸ்ரா, நீ என்ன பைத்தியக்காரனா அப்படின்ற. இது ரொம்பவே கிரேசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ரெட்டு. அப்ப நம்ம ரெட்டு சொல்றான், அவன் கிடக்குறான் பைத்தியக்காரே, வா நம்மளாடும் உன்னைய வச்சு உருட்டி உருட்டி இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம மோரிட்ட ரெட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு, யாரு பெத்த துள்ளையோ தெரியலடா, ஆனா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு அவன் படுற பாடு இருக்கே, ஐயோ அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனா இதுக்கு நல்லா இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை டிடெக்ட் பண்ணிட்டு சொல்றேன், டே ரெட்டு இங்க பாரு, நம்மளை நோக்கி வேகமா என்னமோ வருது, என்னன்னு தெரியலடா அப்படின்ட்டு இருக்கான். அப்ப நம்ம ரெட்டு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு டவுன்ல இருந்து வரக்கூடிய ஆட்களா இருக்கும், ரொம்பவே வேகமாவா வர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டே சொல்றான், டே 491 ஸ்பீட் ஹவர்ஸ்ல வர்றான்டா, ரொம்பவே வேகமா வர்றான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை கேட்டோடனே நம்ம ரெட்டு ஷாக் ஆயிட்டு, என்னடா சொல்ற, ஒரு ஆளால இவ்வளவு ஸ்பீடா வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்ல நின்றுகிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு பயங்கரமான ஒரு ஆறாவை சென்ஸ் பண்றாங்க. சென்ஸ் பண்ணோடனே சொல்றாங்க, டே எனக்கு ரொம்பவே பேட் ஃபீலிங்கா இருக்கு, உடனே இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறோம், பிளான்ல மிகப்பெரிய சேஞ்சுரா, வா நம்ம பைக்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவசர அவசரமா பாத்தீங்கன்னா ரெட்டு பைக் எடுத்து ரொம்ப வேகமா கிளம்புறாங்க. கிளம்பும் போது நம்ம மெட்டல் மண்டே சொல்றான், டே டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, 2 நிமிட்ஸ் 45 செகண்ட்ஸ்ரா, அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம வந்துருவான்டா, வேகமா பைக்கை ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் மண்டே மறுபடியும் சொல்றேன், டே டிஸ்டன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சுரா, 53 செகண்ட்ஸ்ரா அப்படின்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன சொல்றாங்கன்னே தெரியாம நம்ம குட்டி பையன் பாத்தீங்கன்னா திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சொல்றேன், டே ஐ சீ திஸ்டா, நான் அவனை பார்த்துட்டேன் அந்த இருக்கான் அப்படின்ற. உடனே தலைவன் ஒரு டேனிங்கை போட்டுட்டு கன் எடுத்து ஷூட் பண்றான் பாருங்க. தலைவன் பாத்தீங்கன்னா கரெக்டா நெத்தி பொட்டுல வச்சுதான் ஷூட் பண்ணிருப்பான். பாத்தீங்கன்னா அந்த லைட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ரொம்ப ஃபோர்ஸா போகுது. ஆனா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்மிஸ் ஆயிரும். என்னடா அது எப்பூரா டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் மாட்டிக்கு வருதுங்க. அந்த பிளாக் ஹோல் மாட்டிக்கு வந்து அப்படியே அந்த டிஸ்மிஸ் ஆன லைட் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. டே என்னடா நடக்குது, இதே தானே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பனிக்குள்ள இருந்து அவன் அப்படியே நடந்து வர்றாங்க. அவனை பார்த்துட்டு நம்ம ரெட்டி யோசிக்கிறேன், யாரா அவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்றான். நம்ம குட்டி பையன் பார்த்தீங்கன்னா முழிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வரைக்கும் இவனுக்கு பேர் எந்த பேரும் கொடுக்கல, நம்ம வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் காய்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட்டை பார்த்துட்டு நம்ம ரெட்டு சொல்றோம், இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது, பிளாக் ஹோலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹண்டரை நான் இது வரைக்கும் என் வாழ்நாள்ல கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை சிட்டில நான் கண்ணை பயன்படுத்தினதுக்காண்டி என்ன பிடிக்கிறதுக்காண்டி இவனை பிரத்யேகமா வேலைக்கு சேர்த்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளே. ஒருவேளை அப்படி மட்டும் இருந்தா எனக்கு ரொம்பவே பெரிய பிரச்சனையா இருக்கும், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு நம்ம குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு, டே மெட்டல் மண்டையா, எனக்கும் அவனுக்கு சண்டை நடந்தா அந்த பேட்டில்ல நான் வின் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் சான்ஸரா இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு நம்ம மெட்டல் மண்டையை சொல்றான், டே வெறும் 16% தான்டா இருக்கு அப்படின்றான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றான், என்னது டே என்னடா சொல்ற, கொஞ்சம் தெளிவா இது பண்ணு அப்படின்றான். டே அவனோட பவரை பார்த்தேல அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம ரெட்டு யோசிக்கிறான். அது மட்டும் இல்ல, நம்ம மெட்டல் மண்டையை சொல்றது என்னைக்குமே கரெக்டா தான் இருக்கும், அவனோட பவர் உண்மையாவே இன்கிரெடிபிளா தான் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
அது மட்டும் இல்ல, நான் உன்னோட நேருக்கு நேர் சண்டை போடுறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அது இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நீட்டுறான். நீட்டிட்டு கன்ல இருந்து ஃபயர் பண்றாங்க. ஃபயர் பண்ணிட்டு, டேய் மெட்டல் மண்டையா, இது உன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல அன்லாக் பண்ண வேண்டிய நேரம். உன்னால எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போ. இந்த இடத்துல இருந்து நம்ம உடனே தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வார்னிங் வார்னிங் சொல்லிட்டு ரொம்பவே வேகமா போறாங்களே, அதுல இருந்து மெசேஜ் வந்துட்டு இருக்குங்க நம்ம பைக்ல இருந்து. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணு தோணுச்சுங்க. டேய், நான் கூட சண்டைக்கு தான்டா போறேன் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அவன் வந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் கன் எடுத்து நீட்டிட்டு தப்பிச்சிருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை சொல்றான், அக்செப்ட் த ஓவர் கிளாக் மோடு. டேய், இதனால பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, கை கால்லாம் உடையக்கூடும். ரெட்டு, கொஞ்சம் ஒழுங்கா கவனமா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். காய்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நம்ம ரெட்டு மறுபடியும் கன் எடுத்துட்டு ஒரு ஃபயரை போடுறாங்க. ஃபயரை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன்ல போயிட்டு ஒரு எஃபெக்டை கொடுக்குதுங்க. டே, இது ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அப்பனா கண்டிப்பா அவனை இதை அட்டாக் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காய்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டேன்ட்ட சொல்றாங்க நம்ம ரெட்டு, டே மேக்ஸிமம் ஃபுட்டு ஃபுல் ஃபீல்டில் கிளம்பு, நம்ம எப்படியாவது அந்த பாலத்துக்கிட்ட மட்டும் போயிட்டோன்னு வச்சுக்க, இவன்ட்டு எடுத்து எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு நம்ம குட்டி பையன் ஒரு பார்வை பாப்பான் பாருங்க. டேய், போற போக்க பார்த்தா என்னை சட்னி ஆக்கிடுவீங்க போல அப்படின்ற மாதிரி தான் பாப்பான் பாய்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா சொன்ன மாட்டிக்கே நம்ம ரெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா பைக்கை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப பேர், டேய் என்னடா பண்றீங்க, போற போக்க பார்த்தா என்னை பறக்க விட்டுருவீங்க போல அப்படின்ட்டு இருக்கான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, டேய் மோரி ரொம்பவே கெட்டியா பிடிச்சிக்க, இல்லைன்னா நீ பறந்துருவ, என்னை ரொம்ப டைட்டா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, டேய் மெட்டல் மண்டையா, நீ அந்த பாலத்தை பார்த்தையா, உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு கேட்கிறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் மண்டையை சொல்றான், டே ரெட்டு, நம்ம போக வேண்டிய பாலம் பக்கத்துல தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நம்ம சீக்கிரமா போனா அந்த பாலத்தை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றான், சேர்றா மெட்டல் மண்டையா, எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஒரு ஃபயர் பண்றான் நம்ம ஒயிட்டை பார்த்து. ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட கவனத்தை சிதறடிக்கிறதுக்காண்டி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் இருக்கான் பாருங்க, மறுபடியும் அந்த பிளாக் ஹோல் வர வச்சு அந்த ஒரு கன்ல இருந்து வரக்கூடிய பவர் அப்சர்வ் பண்ணிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். இவங்க வந்து பைக்ல போறாங்க. நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஓடியே அவனை வந்து ரொம்ப சேஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பாலத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். அப்படி பக்கத்துல வரும்போது சொல்றேன், ஏனே தெரியல இந்த ஒயிட் நம்மள அட்டாக் பண்ணவே நினைக்க மாட்டான், எதனால இருக்கும், என்ன ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து இன்னொன்னு சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, என்னால மட்டும் அந்த பாலத்துக்கு பக்கத்துல போக முடிஞ்சிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஏதோ சொல்ல வர்றாங்க. ஆனா அது சொல்ல வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் இருக்கான் பாத்தீங்களா, ஒயிட் வந்து நம்ம ரெட்டோட பைக்ல ஏறி உட்காந்துட்டு நம்ம ரெட்டோட கழுத்தை பிடிச்சி அப்படியே அலேக்கா தூக்கிட்டான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏதோ சொல்ல வந்திருப்பான், பட் அதை முழுசா சொல்லியிருக்க மாட்டான் நம்ம ரெட்டு. அப்போ வந்து நம்ம ரெட்டு நினைக்கிறாங்க, டே ஒயிட்டு, நீ என் கழுத்தை தான் லாக் பண்ணியிருக்க, என் கையை ஒன்றும் லாக் பண்ணல, என் கையில இன்னும் கன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வச்சு ஒரு ஃபயர் பண்றான் கைஸ். ஆனா வழக்கம் போல தான் கைஸ், அவனோட பிளாக் ஹோலை வச்சு அப்சர்வ் பண்ணிடுறான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த பாலத்துக்கு வந்துட்டான். எப்படிரா ரெட்டு வண்டியே ஓட்டல, எப்படி பாலத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பைலட் மோட்ல போட்டேன்னா நம்ம மெட்டல் மண்டியா தானே கைஸ் வண்டி ஓட்டுவான், அதனால பாலத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டோட கழுத்தை பிடிச்சி அவன் நெரிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையனை பார்த்துட்டு கையை நீட்டிட்டு என் கூட வந்துரு அப்படின்ற மாட்டிக்கு ஒரு ஷைன்ல காமிப்பான். அப்போ வந்து குட்டி பையன் பார்த்தேன், யாரா நீ பூச்சாண்டி மாட்டிக்கு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துகிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் இருக்கான் பார்த்தீங்களா, லைட்டா கை ஸ்லிப் ஆயிருக்கும். அதான் நம்ம கழுத்தை பிடிச்சிட்டு இருந்தால ரெட்டோட கழுத்தை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டா ஸ்லிப் ஆயிருக்கும். ஸ்லிப் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ரெட்டோட தானே இருந்தேன், ரெட்டை ரொம்ப ஹக் பண்ணிட்டு தான் இருந்தேன் நம்ம குட்டி பையன். அதனால பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனோட அந்த பாலத்துல இருந்து கீழே குதிச்சிட்டான். கீழே குதிச்சுட்டு இருக்கும்போது சொன்னேன், டே உனக்கு வந்து இந்த இடத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது, எனக்கு இந்த இடத்த பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குதிக்கிறேன். நானும் பார்த்துட்டு நான் பைத்தியக்காரனோட நீனு, அவ்வளோ ஹைட்ல இருந்து ஒரு பச்சை பையன் இருக்கான், அவனை வச்சுட்டு நீ குதிச்சிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. எனக்கு தோண மாட்டிக்கே ஒயிட்டுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் போல. அவனும் அப்படிதான் கேஸ் பார்ப்பேன், டே என்னடா நீனு பொசுக்கு நீ வாட்டி கீழே குதிச்சிட்ட அப்படின்ற மாதிரி தான் பார்த்துருவேன். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பனிக்குள்ள இருந்து அந்த வேல் பார்த்தேன், எத்தனாவது எபிசோடு தெரியல, 7th எபிசோடு தான் நினைக்கிறேன் guys. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டு போகும்போது அந்த வேலை வந்து ஒரு வேல் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையனோட கையெல்லாம் டச் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த வேலோட கூட்டம் தான் guys. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனிக்குள்ள இருந்து வரும். பனிக்குள்ள இருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த பனிக்குள்ள இருந்து வர்ற வேலை புடிச்சிட்டு அந்த வேல் மேல ஏறி உட்காந்துக்குருவாங்க. உட்காந்துக்கிட்டு மேல போகும்போது சொல்லுவான், இது என்னோட பைக்டா தம்பி, இந்த பைக்கை நான் திரும்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிரீன் கலர் லைட் மாட்டிக்கு வருது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டை இருக்கான் பாத்தீங்களா, அது வந்து நம்ம ஹீரோ கிட்டே வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் நம்ம குட்டி பையன் ஒரு பார்வை பாக்குறாங்க, யாரா நீனு, எதுக்குடா என்னை தேடி வந்த அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிறப்பல விழிக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அது நம்ம ரெட்டு தாங்க. ரெட்டு வந்து கண் விழிச்சதுக்கு அப்புறம், டே நீ ஒரு வழியா முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டல் மண்டையன் சொல்றான்.
முழிச்சதுக்கப்புறம் நம்ம ரெட்டு சொல்கிறான், டே நம்ம இந்த இடத்த விட்டு ஒரு வழியாக வந்துட்டோமா அப்படின்றான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று கேட்குறா, டே நான் எப்படிடா மயக்கமானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறான், டே நம்ம அதிக தூரம் போக போக வந்து பார்த்தேன்னு வச்சுக்க உனக்கு மூச்சு திறனில் ஏற்பட்டு அப்படியே நீ மயங்கிட்டடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே அப்போ நம்ம மோரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன், டேய் மோரி நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டல் மண்டையை சொல்கிறான். ஓ இப்போதானே எனக்கு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு சொல்கிறான். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்ல, டே ரெட்டு நீ அந்த இடத்துல யோசிச்ச முடி உண்மையாவே வேற லெவல்ரா, தூங்கக்கூடிய திமிங்கிலத்தை எழுப்புற உண்மையாவே ஒரு எக்ஸலண்டான ஐடியாடா, நீ வேற லெவலில் நம்மளை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டடா அப்படின்ற. அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு சொல்கிறான். சரி நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம்டா அதை சொல்கிறா மெட்டல் மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு கேட்குறான். அதுக்கு நம்ம மெட்டல் மண்டையை சொல்றாங்க, டே நம்ம சிட்டியில இருக்கோம்டா நீயே பாரு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் அப்படி சொல்றதோட நம்ம குட்டி ஹீரோ ரெட்டு எல்லாரும் ஒரு டனல் மாட்டிக்கு இருக்கு கைஸ். நம்ம வந்து பெரிய அந்த மலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மலைக்கு நடுவில் பெரிய ஹோல் மாட்டிக்கு இருக்கு, அதை பாக்குறாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு அதுதான் அந்த சிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மெட்டல் மண்டையை சொல்ல, டே ரெட்டு இதான்டா அந்த என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து நம்ம ரெட்டு கேட்கிறான், டே இதுதான் அந்த என்ட்ரன்ஸ்னா நம்ம என்ட்ரன்ஸுக்குள்ள போலாமாடா அப்படின்னு சொல்லி கேட்கிறா ரெட்டு. அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், டே இந்த ஒரு மூஞ்சியோடையாடா போற அப்படின்ற. அப்ப நம்ம ரெட்டுக்கு, டே இந்த மூஞ்சிக்கு என்னடா குறைச்ச அப்படின்றானா. அப்போ வந்து டே நான் அதுக்கு சொல்லலடா, வாரண்ட் சிட்டிக்கு வந்துருச்சான்னு தெரியல, பட் ஆனா நம்ம வந்து மார்வேஷம் போட்டு போறது நல்லதுடா, நீங்க வந்து உன் ஹேரையும் ட்ரெஸ்ஸையும் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னு சொல்றான். சரிடா எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம ரெட்டு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு என்ன பண்றாங்கன்னா ஹேர் ஸ்டைலையும் காஸ்டியூமே மாத்திட்டாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் லெட்ஸ் கோ மோரி வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருத்துன்னு முழிக்கிறான். யார் அங்கிள் நீங்க, என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, என்னை வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்க, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம மோரி. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு மோரி திருத்துன்னு முழிக்கிற பார்த்துட்டு அவனுக்கு என்ன ஆச்சு ஏன் திருத்துன்னு முழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனை தூக்கிட்டு, டே மோரி உனக்கு என்ன ஆச்சுரா, ஏன்டா அப்படி தோன்ற அப்படின்னு உடனே, அச்சோ பூச்சாண்டி என்னை கடத்திட்டு போயிறான், காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லிட்டு கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும். நம்ம மோரி வந்து பேச மாட்டேங்க, சைன்ல இது எல்லாத்தையும் காட்டுவான், பார்த்து யாருன்னே தெரியல அப்படின்ற கண்டிதான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்ல, டே நான் தாண்டா ரெட்டு உனக்கு தெரியுதா இல்லையா மோரி அப்படின்னு இருக்கேன். அப்போ வந்து மெட்டல் மண்டேன்ட்ட கேட்கிறேன், டே மெட்டல் மண்டே இந்த பைத்தியக்காரனுக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அப்போ சொல்றேன், டே அது ஒண்ணும் இல்லடா ரெட்டு, நீ உன் ஹேர் ஸ்டைலை மாத்திட்டல அதனால அவனுக்கு யாருன்னு தெரியல. அப்ப நம்ம ரெட்டு சொல்ல, டே மச்ச வச்சா மறு வேஷமாடா, ஏன்டா அது ஒன்ற, இது அவனுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க தெரியலையாடா, சரி இப்ப நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெட்டு கேட்கிறான். அப்ப நம்ம மெட்டல் மண்டையன் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வழிதான் இருக்கு, அப்படி என்னடா வழி அப்படின்னு சொல்லி கேட்கிறானா. அதோட பார்த்தேன்னா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண இப்படி போனாதான்டா உண்டு அப்படின்னு. டே மோரி என்னை மிதிக்காம இருறா, கொஞ்சம் காலை ஆட்டாம இருறா அப்படின்றான் நம்ம ரெட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் மண்டையை சொல்றாங்க, டே ரெண்டு பைத்தியக்காரையில கொஞ்ச நேரம் அமைதியா வாங்கடா, நம்ம மாட்டிக்கிற போறோம்டா, இவ்வளவு நேரம் வேஷம் போட்டதெல்லாம் வேஸ்டா போயிரும்டா அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலோ வெல்கம் டு த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டல் மண்டையை மாட்டிக்கு ஒரு ரோபோட் வந்து சொல்லுது கைஸ். அப்போ வந்து மெட்டல் மண்டையை மாட்டிக்கு இருக்க அந்த ரோபோட் சொல்லுது, உங்களுக்கு நான் எந்த மாட்டி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் மண்டை இருக்கான் பார்த்தீங்களா, நான் பேட்சை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீங்க வந்து அந்த சிம்பிளா காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரோபோட் கேட்குது. அந்த ஒரு ரோபோட் கேட்டது பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையனுக்கு புரிஞ்சிருச்சு போல கைஸ். உடனே பார்த்தீங்கன்னா பேக்ல இருந்து நோண்டிட்டு அந்த ஒரு லெட்டர்ஸ் வந்துருக்கும் பார்த்தீங்களா, வரும்போது அந்த ஒரு சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து காட்டுறான். காட்டின உடனே அந்த ஒரு ரோபோட் என்ன பண்ணுதுன்னா ஒரு மாட்டிக்கு மேஜிக் யூஸ் பண்ணுது. பார்த்துட்டு இதுல யாரை தேடுறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம ரெட்லாம் சாக்கறா, என்னடா அது, எனக்கு நிறைய பேர் இருப்பாங்கன்னு தெரியும், ஆனா எல்லாரும் செதறி இருப்பாங்கன்னு தெரியாது, எல்லாரும் ஒவ்வொரு ஆளை மீட் பண்றதுக்கு ரொம்பவே டைம் ஆகுமாடா, எப்படி நம்ம மோரியோட மாமா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம மெட்டல் மண்டே சோழியை முடிச்சு விட்டீங்க போங்க, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு, அவ்வளோதான் சார் முடிச்சு விட்டீங்க, இப்போ நம்ம எவனை போய் மீட் பண்ணுறது சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்ட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் இருக்கா பார்த்தீங்களா, அவனுக்கு ஒரு யோசனை வந்துட்டு பேக்குக்குள்ள இருந்து அந்த ஒரு லெட்டர்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லெட்டர்ல ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த ரோபோட்ல காட்டுறான். காட்டின உடனே அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளவரை பார்த்துட்டு அந்த ரோபோட்டு இதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்லை கேஷ் பண்ணுது. கேஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல ஏதோ ஒன்று வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல் மண்டையை சொல்றேன், டே இது என்னடா, இது ஒரு வகையான டோரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டல் மண்டையை சொல்றான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு, டே மெட்டல் மண்டையா ஒழுங்கா பாடுறா, இதை பார்க்கும்போது ஏதோ போர்ட்டல் மாட்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரோபோட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, அது வழியா உள்ளக்க போங்க, நீங்க எந்த பக்கம் போனாலும் நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், ரொம்பவே நன்றி, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நடக்கிறாங்க.
நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சேர வேண்டிய இடம் வந்துருச்சு. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வாவ், இது ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ரொம்ப பிரமிப்போட ஆச்சரியத்தோட ரொம்பவே ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு சிட்டிக்குள்ள வயலா டே, அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட நம்ம ரெட்டு கேட்குறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டே சொன்னா, டே அந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆளு தனித்துவமான ஒரு டேஸ்ட்டை கொண்டவனா இருப்பான் போலடா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த வீட்டை பார்த்துட்டு நம்ம மோரி ரொம்பவே சந்தோஷமா ஆயிட்டுனதுனால, டே ரெட்டு கீழே இறக்கி விட்றா, நானே நடந்து வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ரொம்பவே வேகமா நடந்து போயிட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றேன், டே மோரி கொஞ்சம் பொறுமையா போடா, உங்களை பின்னாடி தொடர்ந்து என்னால வர முடியலடா, இப்படியே போனேன்னு வச்சுக்கோ என் கால் உடஞ்சிரும்டா, கொஞ்சம் மெதுவா போடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வேகமா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்றேன், ஃபைனலி நம்ம அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றாங்க, நம்ம வந்து இன்விடேஷன் இல்லாம சிட்டிக்குள்ள வந்தனால நம்ம இறக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்டா அப்படின்னு சொல்றான். யார் சொன்னான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த வெளியில ஒரு ஒயிட் கலர் ரோபோட் இருந்துச்சுல கைஸ், அதான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு இன்னொன்னு சொல்றாங்க, டே அதனால பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் என் பக்கத்துல இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் ரெட்டு. அதை கேட்டு நம்ம மெட்டல் மண்டே சொல்றேன், சரிடா ஓகேடா ரெட்டு, நான் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட்டு வந்து பாத்துட்டு இருக்கான், இந்த இருக்குல காலிங் பில்லு, இதை நான் அழுத்தணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டே அழுத்தித்துலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னு எனக்கு, அழுத்தணுமா இல்லையான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோடி இருக்கால கைஸ், அவன் வந்து அந்த மேன்ஷனே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு பக்கத்தில் யாரோ ஒரு ஆள் இருக்காங்க. பார்த்துட்டு யாரோ அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்தில் பார்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு மாடி தெரிஞ்சு, அதனால அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நகண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹே நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேட்டுக்கு நடுவில் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வழியா எகிரி குச்சி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடிட்டு டே மோரி நில்றா வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு பின்னாடி இருந்து கத்திக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் கேட்காம பாத்தீங்கன்னா மோரி முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றா, டே நான் தனியா போறதே ரொம்ப ஆபத்தானது இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன்லடா, டே நில்றா மோரி, ஒழுங்கு மரியாதை திரும்பி வந்துடுறா, ரொம்பவே ஆபத்தானதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டு பின்னாடி இருந்து கத்திட்டு இருக்காங்க guys. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மோரி இருக்கான் பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா ஏறி குச்சி மேன்ஷனுக்குள்ளே போயிட்டேன். அப்போ வந்து நம்ம ரெட்டு கத்துறான், டேமிட் முட்டா பையலே டே அப்படின்ட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டு உடனே போயிட்டு காலிங் பெல்ல டைப் எடுத்துக்கிட்டு இருக்கேன், டே வேமா கதவு துறங்கடா, வேமா கதவு துறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல்ல வேமா அடிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கே வந்துட்டான். நம்ம ரெட்டு வந்து உள்ளக்கு வந்துட்டு, இந்த வழியாக தான் அவங்க போனாங்க, அப்பனா இந்த பக்கம் தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன பக்கமே போயிட்டு இருக்கான். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வேமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓடி போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டோரை பார்த்துடுறான். பார்த்ததுக்கப்புறம் இதுக்குள்ளதான் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை திறந்து உள்ளக்க பார்க்குறான். உள்ளக்க பார்த்தோன்னா அவங்க இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோன்னா யாருப்பா தம்பி, நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆந்த மாட்டிக்கு இருக்காங்க. நம்ம தலையை திருத்துன்னு முழிக்கிறேன், என்னவங்க இப்படி இருக்காங்க, யார் நீங்க அப்படின்ற மாட்டிக்கு நம்ம தலையை திருத்துன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆந்த மாட்டிக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க, எனக்கு எந்த ஒரு கெஸ்ட்டும் வராங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. அப்போ வந்து இன்னொருத்தவங்க சொல்றாங்க, நம்ம வேணா கேட்டுட்டு வருவோமா, யாராவது வரேன்னு சொல்லி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு தயக்கத்தோட. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஸ்மெல் வந்திருக்கும். அது என்ன ஸ்மெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோரிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த லெட்டர்ல ஒரு ஃப்ளவர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவரோட ஸ்மெல்லு தான் எனக்கு இது நல்லா தெரியும், இது வந்து அவங்ககிட்ட இருந்தா வந்திருக்கும், இது அந்த ஒரு ஸ்மெல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல் எங்க இருந்து வருதோ அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆந்த மாட்டிக்கு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க சொன்னக்கிட்டே தம்பி வெயிட் பண்றா, எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தலைவன் அதெல்லாம் கண்டுக்கிறாம வழக்கம் போல அந்த ஒரு ஸ்மெல்ல எந்த திசையில வருதோ அந்த திசையை நோக்கி ஓடிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல இருந்து வருது. இந்த ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு டோரை திறக்கிறாங்க. டோரை திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே டோரை திறந்து ஓட தான் செஞ்சான். ஓடின உடனே அவங்க மேலே இடிச்சிட்டு இது அவங்க தான், இந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துல அப்படியே மேலே பார்க்குறான். அவங்கள பார்த்த உடனே தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சாக்கு, அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டு இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைமை யோசிச்சு பார்க்குறேன். அந்த ஒரு குட்டி பொண்ணு இருந்தாங்க பார்த்தீங்களா, குட்டி பொண்ணு இருந்தப்போ அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணாங்களே, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எங்கள் அம்மா அப்படி இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனவுலாம் வந்திருக்கும்ல கைஸ், நம்ம வந்து குட்டி குரோகம் அம்மாவை வந்து தோள்பட்டையில் தூக்கி இருக்க மாட்டிக்கிலாம் கனவு கண்டிருப்பேன், அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து நான் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா கைஸ் நம்ம மோரியோட பான்சர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோரியோட தலையில தான் கை வைக்க வருவாங்க. வைக்க வந்த உடனே பாத்தீங்கன்னா தலைவன் கண்ணுல இருந்து அப்படியே கண்ணு கலங்கி நிக்கும், அப்படியே தாரையா ஊத்துறதுக்கு. நம்ம ரெட்டு வந்துட்டு டே மோரி அப்படின்னு சொல்லி தான் கத்துவான்.
கத்துன உடனே பாத்தீங்கன்னா மோரிக்கு என்னவோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லி பதறி போய் தான் வந்திருப்பேன். இங்க வந்து பார்த்தா நம்ம மோரி கத்தி கத்தி அழுக ஆரம்பிச்சிடும். ஆன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பான் ரொம்ப நேரம். பார்த்துட்டு 2 பேருமே முழிக்க ஆரம்பிச்சிடுவேன். இவன் எதுக்குடா அழுகுறியான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோரியோட ஃபான்சரும் பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. நம்ம ரெட்டும் ஷாக் ஆயிடுவான். பார்த்துட்டு எதுக்குடா அழுகுற அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ரெட்டு நினைச்சு பார்ப்பா, டே என்னடா உன்னோட ஃபான்சரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட வந்து இப்ப என்னடா அழுதுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்ம ரெட்டு. அப்ப பாத்தீங்கன்னா கைஸ் அந்த ஒரு மேன்சன் ஒரு லாங் ஷாட் காட்டுறாங்க. காட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மோரி இருக்காங்க கைஸ். மோரி வந்து பாத்தீங்கன்னா பெட்டுக்கு கீழே படுத்து கிடக்குறான். அப்போ வந்து நம்ம ரெட் இருக்கான் பாத்தீங்களா, ஏ மோரி மோரின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், டே மோரி நீ ரொம்பவே பயந்துட்டியா, உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றேன், டே மோரி நீ ரொம்பவே பயந்துட்ட போல, ஆனா கவலைப்படாத, எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா உன்னோட ரெட்டு பாத்துக்கிறேன், நான் இருக்கிற வரைக்கும் நீ எப்போதுமே கவலைப்படக்கூடாதுடா, இப்படி வந்து உட்காராத, வா வெளியில வா, எப்பயும் போல நீ கலகலன்னு இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட்டு சொல்றான். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெட்டல் மண்டையை சொல்றேன், டே மோரி உனக்கு பசிக்கலையா, வா நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ரெட்டு சொல்றேன், அப்படி இல்லைன்னா வா நம்ம எல்லாரும் உட்காந்து ஏதாவது வரைவோம், உனக்கு தான் டிரா பண்றது ரொம்ப பிடிக்கும்ல, வா எதையாவது வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டு சொல்றான். அப்போ வந்துட்டு எதுவுமே நடக்கலையா, அவன் வெளில வர மாட்டேங்க தெரியல. அதை பார்த்துட்டு நம்ம ரெட்டு சொல்றான், சரி இது வேலை செய்யாது போல அப்படின்னு சொல்லிட்டு, நீ சந்தோஷமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோட கேட்குறான். கேட்டுட்டு வெளியில வந்துடுறான் நம்ம ரெட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு லேடி கேட்குறாங்க, நம்ம மோரி இருக்காங்க கைஸ் அவனோட ஃபான்சர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாம் எப்படி போகுது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்றான் நம்ம ரெட்டு, எதுவுமே வேலை செய்யல, எனக்கு தெரிஞ்சு அவனை கொஞ்ச நேரம் தனியா விடுறது நல்லது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேடி சொல்றாங்க, நீ ஏன்ப்பா ரொம்பவே அப்செட்டா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்றேன், ஆமா எனக்கு தெரியுங்க, நான் வந்து அப்செட்டா தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் மோரி அழுது பார்த்ததே இல்லை, மோரி அழுது பார்க்கறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நம்ம ரெட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோரியோட ஃபான்சர் அந்த ஒரு லேடி சொல்றாங்க, நீங்க கெஸ் பண்ண மாட்டீங்க நான் இல்லை போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்றான், ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதோட அந்த ஒரு கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு ரெட்டு கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லல கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நைஸ் டு மீட் யூ, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிரியா மோரியோட ஸ்பான்சரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல த ஓனர் ஆஃப் பே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பே அப்படின்றது ஏதாவது கோட் வேர்டா இருக்கும் போல கைஸ், அவங்க இருக்க பொசிஷனை குறிக்கும் போல, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த பே அப்படின்றதுக்கான எந்த ஒரு அர்த்தத்தையும் அவங்க சொல்லலை. ஃபியூச்சர் எபிசோட்ல சொல்லுவாங்க போல கைஸ், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னொன்று சொல்லியாங்கன்னு கைஸ், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்கை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுச்சு கைஸ், டே மோரி இவ்வளோ அழகான ஒரு லேடியை பார்த்தாட நீ பயந்த அப்படின்ற மாதிரி தான் கைஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து இவங்கள மோரியோட மம்மி அப்படின்னு சொல்லியே கூப்பிடுவோம் கைஸ். ஏன் அப்படி சொல்லிட்டேன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம மோரி இருக்கால, அவன் வந்து இவங்கள தான் அவனோட மம்மி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கைஸ். மோரிக்கு வந்து இவங்க ஸ்பான்சராக இருப்பாங்களா, இவங்க எனக்கு மம்மியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருந்தே வெளில வந்திருப்பான், ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க. அதனால தான் சொல்றேன் கைஸ். அதுக்கடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இருட்டிருச்சு கைஸ். நம்ம ரெட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி பையன் இருக்கான் பாருங்க நம்ம மோரி, அவன் அப்பதான் கைஸ் வெளில வரான் அந்த பெட்டுக்கு கீழே இருந்து. வெளில வந்ததுக்கு அப்புறம் அவன் மூஞ்சியை காட்டுறாங்க கைஸ். பாவம் கைஸ் ரொம்ப நேரம் அழுதுருப்பான் போல, அப்படியே கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. வெளில வந்ததுக்கு அப்புறம் நம்ம மெட்டல் மண்டையை பாக்குறேன் கைஸ். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறிட்டு இருக்கான். அப்புறம் பின்னாடி திரும்பி பாக்குறான், நம்ம ரெட்டு படுத்து கிடக்குறான். அதோட நம்ம ரெட்டு பக்கத்துல போய் நிக்கிறாங்க, நின்றுகிட்டு அவனை பார்த்துட்டு இருக்கானா. பார்த்துட்டு இருக்கும்போது சத்துன்னு மூஞ்சிலே அடிய போறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்டு சொல்றேன், அப்போ வந்து நம்ம ரெட்டு சொல்றேங்க, ஹே மோரி உனக்கு நான் தூங்குறது கண்ணு தெரியலையா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோரி வைக்கிற ஃபேஸை மட்டும் பாருங்களேன் எப்படி வச்சிருக்காண்டு, ஏன்டா பண்றதே பண்ணி விட்டு பச்சைப்புல மூஞ்சி வச்சிருக்கேன் திருன்னு முடிச்சுக்கிட்டு. ஆனால் கியூட்டா இருந்துச்சு கைஸ் இந்த ஒரு இமேஜ். அப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம மோரி, இந்த பைத்தியக்கார ரெட்டி இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டேன், நம்மளே போனாதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில வராங்க. வெளில வந்துட்டு கதவை திறந்து பார்க்குறேன், யாருமே இல்லை, நம்ம மோரி மட்டும்தான் நிற்கிறான். கரெக்டாக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி பெல் அடிக்குதா கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோரி பார்த்தீங்கன்னா தவந்துக்கிட்டே போறான். அப்படி நம்ம மோரி தவந்துக்கிட்டே போறான்ல கைஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ ஒரு ஆள் பாக்குறாங்க, கை மட்டும் தான் காட்டுறாங்க கைஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவந்துக்கிட்டே ஒரு ரூமுக்கு வந்துட்டாங்க. தவந்துக்கிட்டு வரையான்னு பார்த்தீங்கன்னா மோப்பை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படி என்னத்தர மோப்பை பிடிச்சிட்டு வந்திருக்கு அப்படி பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிளேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் இருக்கு கைஸ். அது என்ன ஃப்ரூட்னு எனக்கு தெரியல, பார்க்க வந்து மாதுளை மாட்டி தான் இருக்கு. தலைவனுக்கு பசி போல கைஸ், வந்து சாப்பிடல, அதனாலதான் அதை மோப்ப முடிச்சுட்டு வந்திருக்காங்க கைஸ். அப்ப பாத்தீங்கன்னா கைஸ் அந்த ஃப்ரூட்டை பார்த்துட்டு நம்ம மோரி ஒண்ணு நினைச்சு பாக்குறாங்க கைஸ்,
நம்ம ரெட்டு சொல்லியிருக்கான், ஹே மோடி இதை ட்ரை பண்ணி பாரு, இந்த ஃப்ரூட் ரொம்பவே ரேரான ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க guys. அதை தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரிடா இதை எப்படியாவது எடுத்தாகணும்டா மோரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோரி பார்த்தீங்கன்னா எடுக்க பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா எட்டலை, தலையன் குட்டின்னு தானே இருக்கேன், என்னடா அது எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கல் மாட்டிக்கு இருக்கு. அது மேலே மிதிச்சுட்டு ஏறி தொட்டுட்டான். தொட்டதுக்கப்புறம் அப்பாடா தொட்டுட்டு பின்னாடி என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்தா அந்த ஒரு லேடி இருந்தாங்களே கைஸ், நம்ம மோரியோட மம்மி, அவங்க நம்ம மோரியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க கைஸ். அப்புறம் கைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாட்டேங்க தான், இந்த ஒரு சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 12 எபிசோட் தான் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஆன்கோயிங் சீரிஸ் தான். அடுத்த ஒரு சாப்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மான்மா உங்களுக்கு இல்லை எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு போங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 9 days தான் கைஸ் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 360 சப்ஸ்கிரைபர்ஸ் கைஸ், என்னாலே நம்ப முடியல. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் பிடிச்சிருக்கா, எதையாவது மாற்றணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கைஸ். நான் ஃபியூச்சரில் வர எபிசோடில் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் கைஸ். பாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.